பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப திரும்பி ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஏசப்பா என்னை தொட்டது 1992 25 ஜூலை. 25th July 1992 I baptized will of God. அதனால ராமச்சந்திரன் இல்லை, நான் ஜேம்ஸ் ராமச்சந்திரன். சார் சொன்னாங்க, ப்ரொஃபைல் அப்படியே போடணும், குவாலிஃபிகேஷன்லாம் அப்படியே போடணும், புள்ளிக்கமாக மாறக்கூடாது, பர்ஃபெக்ஷன் இருக்கணும். இது எல்லாமே why I am stressing in the sense this is an abundant blessing I received from my Lord. ஆண்டவர் கொடுத்த பிளஸ்ஸிங்கை யாருக்கும் குறைக்கிற அதிகாரமே கிடையாது. ஏற்றுக்கிறீங்களா? In the name of Jesus, He showered me abundant blessing. ஒரு லாரி டிரைவருக்கு மகனா பிறந்த, அதுவும் 7வது மகனா பிறந்த, வீட்டில் ஃபஸ்ட்டு 3 பொம்பளை பிள்ளைங்க, அடுத்தாப்புல 3 ஆம்பளை பையனுங்க பிறந்து, ஒரு ஆம்பளை பையன் இறந்ததுக்கப்புறம் இஷ்டப்பட்டோ கஷ்டப்பட்டோலாம் பெற்றிருக்க மாட்டாங்க. இப்போ நான் கோயிலாக சுற்றுறேன், ஐ ஆம் சீக்கிங் எ சப்போர்ட் ஃப்ரம் த லார்ட், எங்களுக்கு புல்ல வர வேணும். இப்போ இருக்கிற மை ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போய் வி ஆர் சீக்கிங் எ சப்போர்ட் ஃப்ரம் டாக்டர்ஸ் லைக் எம்டிஸை பார்த்து ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா, கடவுளுக்கு சுத்தமானால் புல்ல பிறக்கணும். அப்படிலாம் பிறந்த பிள்ளையா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேக்ஸிமம் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வி ஆர் ஆல் 1970, 60, 80, 90 கிட்ஸாக தான் இருப்போம் இல்லையா? 1 or 2 அன்பு பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி எல்லாருமே இஷ்டப்பட்டோ கஷ்டப்பட்டோ பெற்றவங்களா இருக்க மாட்டாங்க. ஏதோ அவங்க சந்தோஷத்துக்கு ஒதுங்கியிருப்பாங்க. நம்ம ஒரு சதைப்பிண்டமா, அவங்க வலது பக்கமோ இடது பக்கமோ வைரமுத்து சொன்ன மாதிரி கருப்பாய் ஒரு சதைப்பிண்டம் அப்படி பிறந்திருப்போம், கருப்போ சிவப்போ. அது மாதிரி இஷ்டப்பட்டோ கஷ்டப்பட்டோ பெத்த பிள்ளையா இல்லாம ஒரு லாரி டிரைவர் குடும்பத்துல 7வது பையனா பிறந்த என்ன, இந்த காந்தி மார்க்கெட்டுக்கு பின்னாடி அண்ணன் காரல் விக்டர் வீராசாமி கீழே உட்காந்துருக்கிறது, நான் மேடல் நிற்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு. அண்ணன் மேலே வந்துட்டா நல்லா இருக்கும், இல்லாட்டி நான் கீழே போயிடுறேன். அதனால அண்ணன் தயவு செஞ்சு வாங்க மேலே. எனக்கு கஷ்டமா இருக்கு, உங்களை பார்த்து பேசுறது எனக்கு அசௌகரியமா இருக்கு. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கின்றானோ அவன் உயர்த்தப்படுவான் அப்படிங்கிறதுக்கு அண்ணன் காரல் விக்டர் வீராசாமி அண்ணன் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. இது வில் ஆஃப் காட். ஒதுக்கப்பட்ட கல் மூளைக்கல் ஆயிட்டுங்கிறப்ப அண்ணன் கடைசி ரோல உட்கார்ந்துருக்கிறது முன்னிறுத்தப்படணுங்கிறது எனக்கு ஆண்டவர் சொல்றது. In the name of Jesus. Praise the Lord. அப்போ இஷ்டப்பட்டோ கஷ்டப்பட்டோ நான் பிறக்கல. 7வது குழந்தையா பிறக்கிறப்ப ஒரு 8th ஸ்டாண்டர்டோட ராமலிங்கம்னு ஒரு டீ கடை, அதாவது கல்லு மந்தன்னு கேள்விப்பட்டிருப்பாரு. அண்ணனுக்கு நிறைய அறிமுகங்கள் இருக்கும். இந்த கண்ணன், எம் கண்ணன், ஏசி சந்திரன், அந்த காலத்து ரவுடிங்க. தாராநல்லூரில் 6 மணிக்கு மேலே ஆட்டோக்காரங்களையோ ரிக்ஷா, அப்போல்லாம் ஆட்டோ கிடையாது, ரிக்ஷா தான், ரிக்ஷாக்காரங்களாம் கூப்பிட்டிங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா வாரத்தில் 2 முண்டம்னு சொல்லி திட்டம் பார்த்தீங்களா? அப்படின்னா என்னென்னா, தலை இல்லாமல் பாடி இருந்துச்சுன்னா அது முண்டம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாடி கிடக்கும். அந்த மாதிரி காந்தி மார்க்கெட்டுக்கு பின்னாடி வடக்கு தாராநல்லூரில் ஒரு ஏழை குடும்பத்தில் 60 ரூபாய் வாடகையும் 15 ரூபாய் இபி பில்லும் கட்ட முடியாத, எத்தனையோ வாட்டி இபியிலேருந்து டிசி பண்ணிட்டு போன ஒரு வீட்டில் உள்ளவனை கடவுள் இனங்கண்டு என்ன சொன்னார்? தமிழ்நாடு இபி, டிஎன்இபி அண்ட் டான்ஜெட்கோவோட கன்சியூமர் கிரீவன்சஸ் ரெட்ரஸல் ஃபோரத்தோட ஹானரபிள் மெம்பர்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? 15 ரூபாய் இபி பில் கட்ட முடியாமல் அந்த இபியோட ஃபீஸ் கேரியரை பிடுங்கிட்டு போயிட்டு ரோட்டில் உட்காந்து அந்த சோடியம் வேஃபர்னு சொல்லுவாங்க, அந்த வெளிச்சத்தில் படித்த எண்ணெய் எங்கள் அப்பா ஏசப்பா கனம் பண்ணி என் பேருக்கு பின்னாடி வழக்கறிஞர் எம்காம் எல்எல்பின்னு அண்ணன் சொன்னாங்க. எம்காம் எல்எல்பி இல்லை, எம்காம் எல்எல்பி, பிஜிடிசிஎஸ்ஏ, எம்ஏ ஹிஸ்ட்ரி, பிஜிடி பிஎம் அண்ட் ஐஆர்,
எம்ஃபில் ஹிஸ்ட்ரி, எம்காம், எம்பிஏ, எம்எஸ்சி சைக்காலஜி, எல்எல்எம். ஃபஸ்ட்டு எல்எல்எம். ஒரு பிஎல் முடிக்கிறதே எவ்வளோ கஷ்டம்னு அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் வந்து லா காலேஜில் சீனியர் மோஸ்ட் லாயர் எங்கள் திருச்சி பார் அசோசியேஷனில். ஒரு பிஎல் முடிச்சுட்டு வரதே பெரிய விஷயம். பிஎல்ல ஃபஸ்ட் கிளாஸு, ஃபஸ்ட் எம்எல்ல டிஸ்டிங்ஷனு, செகண்ட் எம்எல் டிஸ்டிங்ஷனு, ஃபஸ்ட் எம்எல் கார்பரேட் செக்யூரிட்டிஸில், செகண்ட் எம்எல் லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில், அதுக்கப்புறம் எம்எஸ்சி சைக்காலஜி, இன்னும் சொன்னீங்கன்னாக்க எம்பிஏ ஃபைனான்ஸு, டாக்டரேட் ஃபைனான்ஸு, இப்போ செகண்ட் டாக்டரேட் லா. இதை 8வதோட டீ கிளாஸ் கழுவுறதுக்கு தாராநல்லூர் ஆர்ச், அந்த வடக்கு தாராநல்லூரில் ஏபி ஆயில் மில்னு ஒன்று இருக்குது, கீரைக்கடைன்னு சொல்லுவாங்க. ஐ எம் நாட் சேயிங் எனி ஜோக். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ராமலிங்கன்னு ஒரு டிஃபன் கடை வச்சுருப்பார். அந்த கடையில் 8th மேலே எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல. சென்ட் ஜோசப் காலேஜில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சென்ட் ஜோசப் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கணுன்னா என்ட்ரன்ஸ் எழுதி ஃபெயில் ஆகிடுவாங்க, 1000 எழுதுவாங்க 60 சீட்டுக்கு. இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா 39,000 பிகாம் அப்ளிகேஷனில் வந்ததில் ஒரு 125 சீட்டுக்கு. அப்போ அந்த மாதிரி கல்லூரியில் படிக்கிறதுக்கு அன்றைக்கி ராமலிங்க டீ கடையில் வேலை பார்த்த எனக்கு கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாருன்னா, அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற பட்டத்தை யாராச்சும் குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? ஐ எம் நாட் சீக்கிங், ஐ டோன்ட் வாண்ட். பூக்கடைக்கு விளம்பரம் இருக்கு. ஒரு பூக்கடை இருக்குன்னா தானாக வாசத்தை பார்த்து போயிடுவோம் இல்லைங்களா? அதே போல் ராமச்சந்திரன்னா எஜுகேஷ்னல் கன்சல்டன்ட்டு, அகடமிஷியன், வாண்ட்ஸ் டு டூ எனி ஃபர்தர் டிகிரி, வி கேன் அப்ரோச் ஹிம் அப்படிங்கிறது எழுதப்படாமையே நிறைய இடத்துல சொல்கிறாங்க. இனிமேட்டு ஒரு இன்விடேஷனில் எனக்கு பேருக்கு பின்னாடி என் பட்டங்கள்லாம் போட்டு அதை நீங்கள் போடலன்னா நான் வரமாட்டேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு எங்கள் ஏசப்பா கொடுத்ததை நான் இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு காட்டணும். திஸ் இஸ் அ விட்னஸ். திஸ் இஸ் அ விட்னஸ். யார் சொன்னா? ஏழையா பிறந்தவன் ஏழையா தான் சாகணும்னு. எங்கள் ஏசப்பா தொட்டாருன்னா, அபிஷேகம் இருந்துச்சுன்னா, அபண்டன்ட் பிளஸிங் இருந்துச்சுன்னா, மன்னா மாதிரி ஆசீர்வாதத்தை பொழிஞ்சாருன்னா, ஒதுக்கப்பட்ட கல் மூளைக்கல் ஆயிட்டுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி. யூ won't believe, not able to pay 60 rupees rent, 15 rupees EB பில்லுங்கிறோன. EBக்கே போய் நீ உட்காந்து இந்த ஏஇ ஏடி இ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணு. இவங்க எல்லாரும் தப்பு செஞ்சாங்கன்னா தண்டி. ஏதாச்சும் கனெக்ஷன் கேட்குறாங்க, 3 phase கேட்குறாங்க, சிங்கிள் ஃபேஸ் கேட்குறாங்க, இல்லை EB டிரான்ஸ்ஃபார்மரை எங்கள் நாலேஜே எல்லாமே எங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டாங்கன்னா, நான் எங்கே போய் எங்கள் பிள்ளைங்க தேவ பிள்ளைங்க போய் கதறோம். அந்த இடத்துல ஒன்று உட்கார வச்சுருக்கேன். நியாய தீர்ப்பு நான் கொடுக்குற மாதிரி நீ அவங்களுக்கு தீர்ப்பை கொடுத்தா அவங்க EB போஸ்ட் முன்னாடி வச்சுட்டாங்கன்னா அழுகுறாங்களா? அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா? 3 phase கேட்குறாங்க, பணம் கட்டிட்டு மீட்டர் கொண்டு வந்து வைக்க மாட்டுறாங்களா? ரீடிங் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு, பணம் கட்ட முடியல EB பில்லுன்னு சொல்கிறாங்களா? உட்காந்து அந்த இடத்துல தீர்ப்பு கொடுக்குற பொறுப்பு உனக்கு கொடுத்துருக்கண்டாங்கிறார். அப்படிங்கிறப்ப டிகிரிக்கு அப்புறம் இந்த TNEBயில் கொடுத்துருக்கிறத ஏன் போடலை? உரிமையாக கேட்டேன் என் சகோதரர்கிட்ட. அடுத்தாப்புல சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஸ்கூல் ட்ராப் அவுட் அஸ் ஐ செட் ஏர்லி, 8th வேணாம் படிக்க வேணான்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. வருஷம் ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த என்னோட சுற்றி பார்த்தீங்கன்னா வரிசையாக ஸ்கார் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக இப்போ நான் மீசை பெருசாக வச்சுருக்கிற வசி இந்த ஸ்காரெல்லாம் மறைக்கணும்னு ஒரு 5 ஸ்கார் இருக்கும். இந்த 5 ஸ்காரும் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 5 ஸ்காரில் ஒரு 6 அடி கம்பியை 54 கிலோ சரவண பவா ஓம் அப்படின்னு போட்டு தூக்கிட்டு நம்ம EVR ஸ்கூல் இருக்கு பாருங்க, அங்கேருந்து கடைவீதி வழியாக ஊர்வலமாக வந்து காந்தி மார்க்கெட்டுக்கு பின்னாடி செல்லமுத்து மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, வைக்கப்பட்ட மாரியம்மன் கோயில் ஸ்டாப், பஸ் ஸ்டாப், அதுக்கு பின்னாடி இந்த உடம்பு பூரா பார்த்தீங்கன்னா ஊக்கு போட்டு, அதாவது மீன் முள் இருக்கு பாருங்க, அந்த மீன் முள்ளு மாதிரி இருக்கிறதுல பழத்தை கட்டி தொங்க விட்டு உடம்பு பூரா குத்தி, பாடி பூரா கொஞ்சம் கூட இடம் இருக்காது, குத்தி அதை கொண்டாந்து அதை புழிஞ்சு அங்கே இருக்கிற சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆசாமிகள் செஞ்ச கூத்துல அபிஷேகம் பண்ண வச்சாங்க என்ன. சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் 14 வருஷம் காலில் செருப்பு போடாத, ஒரு மண்டலம் நீ விரதம் இருக்கணும், சபரிமலைக்கு பெரிய பாதை தான் போகணும் அப்படின்னு சொல்லி வருஷம் இந்த ஐப்பசி மாதம் முடிஞ்சோடனே காவி வேஷ்டியை கட்டி விட்டு கழுத்து நிறைய மாலையை போட்டு விட்டு சபரிமலை யாத்திரை. சரிங்களா?
ராமுசாமி பாடினார்னா நல்லா இருக்கும்னு பஜனை கொண்டு உட்கார வைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ உட்காந்து பாட்டெலாம் எழுதிட்டு இருந்தோம். சினிமா பாட்டெல்லாம் ஐயப்பன் பாட்டா, அந்த சாமி பாட்டை வந்து சினிமா பாட்டோட சேர்த்து பாட்டு மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு. வந்தனம் வந்தனம் வந்த சாமி குந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் மாற்றி பாடுற மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்து அக்னி சட்டியை தூக்கிக்கிட்டே எங்கள் அம்மா சமயபுரம் வெங்கங்குடி பாலத்துலேருந்து சமயபுரத்துக்கு போய் அக்னி சட்டியை இறக்குவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கேருந்து பிடிச்சிருக்காரு பாருங்க. இப்படி வந்து 1992 வரைக்கும் இருந்த என்ன, நான் கொஞ்சம் அவரை பிடிச்சிக்கணும்னு ஆசைப்படுறப்ப என்ன அவர் இருக்கையா பிடிச்சிக்கிட்டார். என்ன நான் தான் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் அவரு என்ன இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டார். 1992 அகைன் ஐ எம் சேயிங், லாரி டிரைவரோட பொண்டாட்டினா 10 பவுன் 20 பவுன் 30 பவுன்ல தாலி செயின் போட்டிருப்பாங்க. அந்த மஞ்ச கயிறு இத்து போயிட்டு அருகுமா, இன்னைக்கு அருகுமா நாளைக்கு அருகுமா, அந்த மஞ்ச கயிறை 1 ரூபா கொடுத்து 2 ரூபா கொடுத்து வாங்கி கட்ட முடியுமாங்கிற ஒரு சூழல்ல இருந்த என்ன தாயை 85 வயசுல தொட்டு அவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வச்சாங்க. 85 வயசுல. சொன்னா நம்ப மாட்டீங்க, பேரலிசிஸ் வந்துருச்சு, ஒரு அட்டாக் வந்துருச்சுன்னா 6 மாசமோ 1 வருஷமோ. In the name of Jesus, she lived more than 10 years after totally attacked the right side. Medical miracle. 10 வருஷத்துக்கு மேல ரைட் சைடு டோட்டலா அட்டாக் ஆனவங்க யாருக்கும் ஒரு எந்த இடைஞ்சலும் கொடுக்காம she herself manage everything. அவங்க மோஷனை நாங்க அள்ளது கிடையாது, அவங்க யூரினை வந்து நாங்க பிடிச்சி ஊத்துனது கிடையாது. யூ won't believe. இவங்கெல்லாம் பேரலிசிஸ் வந்து 10 வருஷம் வரைக்கும் வித்தின் 1 இயர்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் முறையாக கொடுத்து ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் ரவி ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், அதே போல் நீரோ டாக்டர் சுப்பிரமணியன், எக்ஸலன்ட் ட்ரீட்மெண்ட் தே கேவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஞானங்கிறது ஏசப்பா கொடுக்கறது. ஜீசஸ் சொல்கிறதே ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க, என்னால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டேங்க, ரெஸ்ட் ஐ லீவ்ஸ் டு லார்ட்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி அழகா எங்கள் அம்மாவை வழி நடத்தி 85 வயசில் ஞானஸ்தானம் வாங்கினவங்கள ஒரு குழந்தைய போல வெள்ளை கலரில் ஒரு கவுனு வெள்ளை கலரில் ஒரு டாப்பை போட்டு விட்டு அப்படி கையில் தூக்கிட்டு போகிறப்ப குறைஞ்சது ஒரு 250 300 ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க பேப்டிசத்துக்கு. யூ ஒன்ட் பிலீவ். இதை நம்புவீங்களா? என்னடா உங்கள் அம்மாவுக்கு பேப்டிசம் கொடுத்தியா, அதுக்கு வந்து 250 300 ஃபாதர் இருந்தாங்களா? யூ ஒன்ட் பிலீவ். மோர் தென் தட் அகைன் ஐ வாண்ட் டு சே, 95 வயசில் எங்கள் அம்மா இறக்குறாங்க. இறக்குறப்ப பூசை வைக்கிறதுக்கு நார்மலாக சாவு பூசைக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், யாராச்சும் ஒரு சாமியார் கிடப்பாங்களா, அடக்க பலியை வச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேடுவோம் இல்லைங்களா. நவரத்தினங்கள் 9ங்கிற மாதிரி, உலக அதிசயங்கள் 7ங்கிற மாதிரி 7 சாமியாருங்க ஆல்டரை நிரப்பி இங்கே இருக்கிற செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல் சர்ச்சில் 7 சாமியாருங்க ஸ்டேஜை நிரப்புறாங்க. அங்கே வந்து ஐ வாண்ட் டு பி ஏ மெயின் செலப்ரண்ட். ராமச்சந்திரனோட அம்மாவா, நான் தான் மெயின் செலப்ரண்ட்டாக இருக்கணும், சென்ட் ஜோசப் காலேஜோட ரெக்டர், டயசிஸ்லேருந்து விஜி விகார் ஜெனரல். ராமச்சந்திரனோட அம்மாவா, ஐ வாண்ட் டு பிகம் ஏ மெயின் செலப்ரண்ட் இன் த மாஸ். கல்லறை கிடைக்குமா ஃபாதர், எங்கள் அம்மாவை புதைக்கிறதுக்கு ஏசப்பா எங்க ஆசீர்வாதத்தோட புதைக்க சொல்கிறார், அந்த இடத்துல புதைக்கணும். நான் ஹிந்து ஃபேமிலியில் பிறந்திருக்கேன். முதல் சாவு எங்கள் வீட்டில். எங்கள் பாரிஸ் வந்து KK நகரில் இருக்கிற நம்ம ஆர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெகன்மாதா பிரேயரி சர்ச், அங்கே கல்லறையே இல்லையே. ராமச்சந்திரன் அம்மாவா, கல்லறை ஒதுக்கியாச்சு, பணத்தை கட்ட சொல்லிட்டேன். யாரு? நான் பணமும் கட்டல, ஒன்றும் கட்டல, நான் ஐ எம் ஆர்கனைசிங் எவ்ரிதிங். ஹிந்து ஃபேமிலியில் பிறந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான், ஆர்த்தோடாக்ஸ் ஹிந்து ஃபேமிலி. ஐ வாண்ட் டு பரி அக்கார்டிங் டு த ஹிந்து ரிலிஜன். நாமத்தை போடுறான். நாமத்தை போட்டு எல்லா சடங்குகளையும் பண்ணணும்னு அவன் பண்ணுறான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் எப்படி அவங்கள மனம் திருப்பினாரோ. எங்கள் அண்ணன் ஜென்ம விரதத்தில் பட்டை அடிச்சுக்கிட்டு சனிக்கிழமை ஜென்ம விரதங்கிற பேரில் இருக்கிறவனை எல்லா சடங்குகளையும் முடித்தோன்னே நான் என் முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகள்னு செஞ்சுட்டேன். ஆனால் உயிரோடு இருக்கிறப்பயே அம்மா வந்து ஞானஸ்தானம் வாங்கி, ஞானஸ்தானத்தின் வழி நம்மள ஆண்டவர் எங்கே முத தொடுறாரு, ஞானஸ்தானம். அது நீங்கள் முழுக்க ஞானஸ்தானமாக இருந்தாலும் சரி, தெளிப்பு ஞானஸ்தானமாக இருந்தாலும் சரி.
ஞானஸ்தானத்தின் வழி. அம்மா வந்து என்னைக்கோ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே உட்காந்துருக்கவங்களாம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க? பிரதர் சொல்கிறது எனக்கே காதில் கேட்கல. உங்கள் பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ப்ரௌட்லி வி ஷுட் சே. ஏன்னா மைக் இல்லாமல் பேசுனா கூட நல்லா தான் பேசுவேன். நான் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குதுங்களா? கேன் யூ ஹியர் மீ? ஆடியபிள்? ரைட், யூ ஆர் என்ஜாயிங். ரைட், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இது ராமச்சந்திரன் கிடைக்கிற கிரெடிட் கிடையாது, எங்கள் அப்பா கிடைக்கிற கிரெடிட். போயிட்டு என் சடங்குகள்லாம் முடிச்சுட்டேன். ஞானஸ்தானத்தின் வழி திருரட்சாதனங்கள் 7ன்னு சொல்லும் திருச்சபை. ஞானஸ்தானம், உறுதி பூசுதல், புது நன்மை, அதுக்கு முன்னாடி பாவ சங்கீதனம், இல்லறம், துறவரம், நோயில் பூசுதல்னு. இப்போ இந்த 7 திருரட்சாதனங்கள் வழி கடவுள் வழி நடத்திக்கிட்டு போறாரு. அதில் எங்கள் அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், உறுதி பூசுதல் கொடுத்துட்டேன், புது நன்மை கொடுத்துட்டேன், பாவ சங்கீதனம் பண்ணிட்டாங்கிறப்ப அவங்களுக்கு நீ என்ன பண்ணிட்ட? 4 திருரட்சாதனங்களை. அம்மாவுக்கு மேரேஜை ரெக்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா அப்பா முன்னாடி இறந்துட்டார். அதனால 5 திருரட்சாதனங்களை வாங்கினதுக்கு ஈக்குவல் 6 திருரட்சாதனம். அப்போ நீ ஓ முறைப்படி அடக்கம் பண்ணுனா எடுத்துட்டு போய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாடியை என்கிட்ட கொடுக்குறாரு. இது நம்மளால ஆகுமா? இப்போ இருக்கிற ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பஜ்ரங் தள் இன்னும் பட்டை அடிச்சுக்கிட்டு வாரம் ஜென்ம விரதம் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க, வெங்கடேசன்கிற பேரை தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்களா, பாடி எடுத்துகிட்டு போயிட்டு நீ கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணிக்கணும். யூ ஓன்ட் பிலீவ், தி ஹேண்டட் ஓவர் மை சோல். எங்கள் அம்மாவோட உடலை, பூத உடலை கொடுத்தாங்க என்கிட்ட. வாங்கிட்டு போய் எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷ் கல்லறையில், ஆங்கிலோ இந்தியன் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க, அழகாக ஒரு இடம், அங்கே போய் பாருங்கள். கல்லறை, அங்கே இருக்கிற கல்லறையிலேயே அப்படி ஒரு கல்லறைனா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக கல்லறைனா இப்படி தான் இருக்குங்கிறத மாறுபடுத்தி கல்லறையை வந்து யார் பார்த்தாலும் தனியாக தெரியணும். எங்கள் அம்மா வந்து அர்ச்சிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதம் மிகுந்தவங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடக்கம் பண்ணேன். இது எதுக்கு திரும்பியும் சொல்கிறேன்னா, லாரி டிரைவரோட மனைவியா போட்டிருக்கிற மூக்குத்தியே வெள்ளி மூக்குத்தியா, கிறிஸ்து என்ன தொடர வரைக்கும் எங்க அம்மா போட்டிருந்த மூக்குத்தியே வெள்ளி மூக்குத்தின்னு உங்கள்கிட்ட ஏன் தெரியுங்களா சொல்றேன்? ஐஸ்வர்யம் தந்தாரே இயேசு, அன்பு தந்தாரே இயேசு, ஆசீர்வாதம் தந்தாரே இயேசு அப்படின்னு கைத்தட்டி பாடுறோம். வீட்டுக்கு போனோனையே கண்ணீரும் கம்பளையுமா புலம்பல். சரிங்களா? செயலற்ற விசுவாசம், செத்த விசுவாசம். மூக்குத்தியே வெள்ளியா போட்டிருந்தவங்க 1992 ராமச்சந்திரனை தொடரப்ப பஸ்ஸுக்கு வெறும் 20 காசு டிக்கெட்டை எடுத்துட்டு போக முடியாது. வைக்கப்பட்ட மாரியம்மன் கோயிலேருந்து மெயின்காட் செஞ்சு ஸ்கூலுக்கு போகணுன்னா 20 காசு தான் டிக்கெட்டு, எடுத்துட்டு போக முடியாது. உங்கள் அப்பா எப்படி தெரியுமா தொட்டிருக்கிறார்? இப்போ அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் டிவிஷனோட லீகல் அட்வைசர் யாருன்னா ஜேம்ஸ் ராமச்சந்திரன். அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் டிவிஷனோட லீகல் அட்வைசர் 20 காசு கொடுத்து டிக்கெட் வாங்க வழி இல்லாமல் 1992 1986 அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டப்போ ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கம்பளையுமோட காந்தி மார்க்கெட்லேருந்து மெயின்காட் கேட் வரைக்கும் உலக மீட்பர் ஆலயத்திலையும் லூர்து மாதா சர்ச்சிலையும் அழாதடா, உன் கண்ணீர் சீக்கிரம் தொடக்கிவிடும். ஆசீர்வாதம் உனக்கு பூலோகத்தில் இல்லை, பரலோகத்தில் உனக்கு அக்கௌண்ட் பெருசாக இருக்குது. அதனால உனக்கு ஆசீர்வாதத்தில் நீ பார்க்க தானே போகிற. நீ தானடா பிடிக்கணும்னு ஆசைப்பட்ட, நான் உன்னை பிடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி இப்போ டிஎன்எஸ்டிசியோட லீகல் அட்வைசர். இந்த லைனை எடுத்தா ஒத்துக்குவீங்களா? இந்த லைனை எடுத்தா ஒத்துக்குவீங்களா? டிஎன்இபியோட 15 ரூபா பில்லு கட்ட முடியாமல் ரோட்டில் உட்காந்து படித்தவன் இபிக்கே உட்காந்து இஐயும் ஏடியையும் ஏஐயும் கண்ணில் விரல விட்டு என் மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, என் இறை சமூகம் கண்ணீர் கம்பளையோட இருக்கு, டபுள் பில்லு வருது, மீட்ரு ஒழுங்கா ஓடலை, டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டாந்து காம்பவுண்டை ஒட்டி வச்சுட்டாங்க, நான் விவசாயம் பண்ணுற நிலத்துல நடு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ஹை பவர் டவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதிங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து நியாயம் சொல்கிறது தானே உட்கார வச்சிருக்கிறாரு. ஆர்டர் ஜீவோ வந்து கவர்மெண்ட் தானே போட்டிருக்கு. அந்த ஆர்டரை எடுக்கிறதுக்கு யாருக்காச்சும் ரைட்ஸ் இருக்கா? இது கவர்மெண்ட் போட்ட ஆர்டர் கிடையாது, எனக்கு அங்கிருந்து வந்த ஆர்டரு. உன் கண்ணின் இமையில் கை வைக்க நான் விடமாட்டேன்டாங்கிறாரு, உன்னை கண்மணி போல பாதுகாப்பேங்கிறாரு. அப்படிங்கிறப்ப அதனால என் சகோதரர்கிட்ட சொன்னேன்,
அதை ஆல்டர் பண்ணுறதுக்கு யாரையும் விட மாட்டேன். நான் எங்கள் அப்பா கொடுத்தது எனக்கு. நான் செல்ஃபிஷு, நான் ரொம்ப செல்ஃபிஷு. எங்கள் அப்பா ஏசப்பா இருக்கார் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எனக்கு அவர் பொண்டாட்டி, என்னோட மனவாட்டி அவர். என் பொண்டாட்டி என் மேலே அக்கறமாக அதிகமாக இருக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல என்னை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி என்னோட ஆண்டவர் யாரையுமே ஆசீர்வாதம் பண்ணியிருக்க மாட்டார் உலகத்தில். ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி, ஐ பிலீவ்டு ஸ்ட்ராங்லி. இது ஒன்று. அதே போல் என்ன சார் 92 வரைக்கும் அப்பா லாரி டிரைவர், நீங்கள் 20 ஹவர்ஸ் டிக்கெட் எடுக்க முடியல, நீங்கள் 15 ரூபா இபி பில் கட்ட முடியல, நீங்கள் 60 ரூபா வாடகை கொடுக்க முடியாமல், அண்ணனுக்கு தெரியும், அட்வொகேட் சந்தானம் தென்னூரில் இருந்தார், இருக்கார் இப்போ. அவர்கிட்ட கொண்டு 1990 நான் 10ஆம் வகுப்பு மாணவனாக இருக்கிறப்ப வீட்டை காலி பண்ணி பூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டோட ஜாமான்லாம் எடுத்து வாசலில் வச்சுட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ 10வது தான் படிக்கிறேன். அந்த 10வது படிக்கிறப்ப ஏசப்பா சொன்னார், போடா, இந்த இடத்துல சந்தானம் ஒரு வக்கீல் இருக்கார், போய் பார், 7 வீட்டுக்காரங்க இருக்காங்களா, உனக்கு நான் 10வது வரைக்கும் படிக்க வச்சு உனக்கு கொடுத்த ஞானம் கூட அவங்களுக்குலாம் கிடையாது. பக்கத்து வீட்டில் திக்குவாய் கணேசன், அடுத்த வீட்டில் கவிதாஸ் சூப்பு கடை வச்சுருப்பாங்க, ஆட்டுக்கால் சூப்பு. அதாவது நான் வாழ்ந்த லொக்கேஷனை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. பக்கத்து வீடு திக்குவாய் கணேசன் ஏசி சந்திரன்ட்ட சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஊரல் போட்டவர். அதுக்கு அடுத்த வீடு கவிதாசு ஆட்டுக்கால் சூப்பும் ரத்த பொரியலும் போட்டவர். அதுக்கு அடுத்த வீடு தமிழரசன் ஃபில்ம் கம்பெனி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டியை வச்சுட்டு போவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னு, அந்த கம்பெனியில் பொட்டி எடுத்துகிட்டு போகிறவர். அதுக்கு 8th வீடு கிருஷ்ணன்னு சொல்லிட்டு எக்ஸைஸ் அண்ட் இன்கம் டேக்ஸில் ஹேண்டிகேப்டு கோட்டாவில் ஒரு ஓஏ போஸ்ட்டில் இருக்கிறவர். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் வாழ்ந்த மாதிரி இருக்கா? நான் ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங், ஐ எம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் தோஸ் ஹூ ஆர் லிவ்ட் வித் மீ. பட் எவ்வளோ அழகாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார், எவ்வளோ அழகாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். வெள்ளி மூக்குத்தியே போட்டிருந்தேன். எங்கள் அம்மா மூக்குத்தின்னு எதுக்கு தெரியுமா சொன்னேன்? தங்கத்தோடு கூட 2 கிராம் வரும். தங்கத்தோடு போட்டோம்னா 2 கிராம், மாட்டில் போட்டோம்னா 2 கிராம், வளையல் போட்டோம்னா 3 பவுனு. ஆனால் மூக்குத்திங்கிறது குண்டுமணி தங்கம்னு சொல்லுவாங்க, மில்லிகிராமில் செஞ்சிடலாம். அதுவே வெள்ளியாக போட்டிருந்தாங்கன்னா வீட்டில் தங்கமே இல்லைங்கிறத சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தகரத்துலையும் அலுமினியத்துலையும் தான் அண்டா குண்டா இருந்துச்சு. இன்னைக்கு திருச்சியில் மட்டும் குறைஞ்சது ஒரு 25 இடத்துல ப்ராப்பர்ட்டி ஆசீர்வதிச்சிருக்கிறார். வீடுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 5 வீட்டில் வாடகை, ஒவ்வொரு வீடும் 30,000 40,000 வாடகை கொடுங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கங்க. இதுக்கு மேலே ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? ஒவ்வொரு மோதிரத்தையும் உருவி அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 2.5 பவுனுக்கு மேலே. ஐ மீன் 2.5 பவுனுங்கிறது 20 கிராமுக்கு மேலே இருக்கும். ஐஸ்வர்யம் தந்தாரே இயேசுன்னு பாடிட்டு வீட்டில் போயிட்டு புலம்பல, ஆமா நீ என்னத்தை வாங்கி போட்டு கிழிச்ச, உன்னை கட்டிக்கிட்டு என்னத்தை சுகம் கண்டேன் அப்படிங்கிற காலத்தில் ஒய்ஃபு நேற்று சொல்லிட்டு இருக்காங்க, சைல்ட் ஜீசஸ்லேருந்து சிஸ்டர்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம். சிஸ்டர் 20வது வருஷம் ஆனிவர்சரினா 20 பவுண்டில் செயின் வாங்கி கொடுக்குறாரு, 15வது வருஷம் ஆனிவர்சரினா 15 பவுண்டில் வாங்கி கொடுக்குறாரு. சீக்கிரம் 25வது ஆனிவர்சரி வரப்போகுது. 2002 கல்யாணம் பண்ணோம், இப்போ 2024, இன்னும் 3 வருஷம் ஆனிச்சுன்னா 25 பவுன் வாங்கி கொடுத்துருனா 7 16 5 40 200 கிராம் 2 100 கிராம் கழுத்தில் போட்டுக்கிட்டு, அது இல்லாமல் அனெக்சருங்கிற பேரில் இத்தனை பவுனை எப்படி தூக்கிட்டு போகிறது? எங்கள் ஏசப்பா நிறைவாக கொடுத்துருக்கிறாரு. சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் தெரியணும். பேருக்காக கிறிஸ்தவனா இல்லை, பேரை கேட்டாக்க தைரியமாக சொல்லுங்க. பேரை ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா சொல்லுங்க, நான் கிறிஸ்து அவன், நான் கிறிஸ்து அவன், அப்புறம் தான் என் பேர். அதனால உங்களுக்குலாம் சொல்றேன், இனிமேட்டு தயவு செஞ்சு எந்த மீட்டிங்லையும் என் பேர் ராமச்சந்திரன் சொல்லாதீங்க. ஜேம்ஸ் ராமச்சந்திரன். ப்ரௌட்லி சே. எனக்கு ப்ரிஃபிக்ஸ் எங்கள் அப்பா கொடுத்தது, அதை எடுக்கிறதுக்கு யாருக்கும் யோகியதை கிடையாது. அப்போ ஜேம்ஸ் ராமச்சந்திரன் என்னோட பேர். அதே போல் இந்த அபண்டன்ட் பிளஸிங் தான் என் பேருக்கு பின்னாடி இருக்கிற 23 பட்டங்கள். 8வது கூட படிக்க முடியாமல் டீ கடை கழுவ போன நீ இன்னைக்கு திருச்சியில், இன்னைக்கு பாரதாசன் யூனிவர்சிட்டியில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு தான் வரேன். அதனால தான் பிரதரோட காலை எடுக்க முடியல என்னால். கண்டினியூஸ்லி ஐ வாஸ் பிஸி. 2000 2024 வரைக்கும், 2000 கிடையாது, 1984 1984 பாரதாசன் யூனிவர்சிட்டியில் எஜுகேஷன் டெக்னாலஜி படித்தவங்க, எஜுகேஷனுங்கிற டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் படித்தவங்க எல்லாத்தையும் இன்றைக்கி வர சொல்லி அவங்களுக்காக ஒரு அலுமினிஸ் மீட்டிங் வச்சு, அந்த மீட்டிங்கில்
புதுசாக ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த சொசைட்டியில் அங்கே இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 15 ஆஃபீஸ் பேரர்ஸை செலக்ட் பண்ணாங்க. அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் 15 பேத்துல இருந்து 7 பேர்த்தை இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோட ஆஃபீஸ் பேரர் ஆக்குனாங்க. செக்ரட்டரிக்கான எலெக்ஷன்லாம் எங்களுக்கு வேணாம், ராமச்சந்திரன் சார் தான் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல இருக்கிறப்ப என் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அதனால என்னோட சகோதரோட ஃபோனை என்னால் எடுக்க முடியல. நேராக அங்கேருந்து முடிச்சுட்டு இங்கே தான் வரேன். அதனால நான் வந்தது ஒரு 10 நிமிஷம் லேட்டு. என்னை தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், மன்னிச்சுக்கங்கன்ட்டு. திரும்பி சொல்கிறேன், இன்னைக்கு அங்கே பேசினது ராமச்சந்திரனை பற்றி பேசினதோட எங்கள் ஏசப்பாவை பற்றி, ஒதுக்கப்பட்ட கல் மூளைக்கல் ஆயிற்று, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கின்றன உயர்த்தப்படுவான், எந்த விதையால் விதைக்கிறாயோ அதே விதையால் உனக்கு, எதை விதைக்கிறாயோ அதையே அறுக்கப்படும், எந்த அளவை அழைக்கின்றாயோ அதே அளவையால் உனக்கு விளக்கப்படும். இந்த மாதிரி என்னோட இயேசுவோட வார்த்தையை எடுத்துட்டு போறதுக்காக டூலா பயன்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த போஸ்டெல்லாம். திரும்பியும் சொல்றேன், வார்த்தை மனுவானார், வார்த்தை மனிதரானார், வார்த்தையின்படி ஆக கடவுள். இன்னைக்கு ரேசஸ் ஆர் டினாமினேஷனை பத்தி நான் குறையெல்லாம் சொல்லலை. இந்த கிறிஸ்துவன்னு சொல்றது எவ்வளவு பெருமையா இருக்கு. உங்களெல்லாம் கேட்டு உங்க பேரை மைக்கு கொடுத்தாங்கன்னா, ஐம் அ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன், எனது பெயர் இதுன்னு அப்படி சத்தமா சொல்லணும். இந்த 2 காது இருக்கு பார்த்தீங்களா, கேட் வேஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. கேட் வேஸ் ஆஃப் நாலேஜ், ஐம்புலன்கள்னு சொல்றோம்ல. அறிவுங்கிறது நமக்கு கண்ணுல இருந்து 83% வந்துடும் உள்ள, ஒரு 11% அந்த காதுல இருந்து வரும். அதனால நீங்க பார்த்து ஒருத்தரை சொல்றப்ப 83% உங்களை பத்தி நான் ஏத்துக்கணும். இப்போ இங்கே உட்காந்துருக்கவங்களாம் உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றப்ப என் சகோதரி சொன்னாங்க நான் ஸ்கூல் கோயிங்னு. அப்போ அந்த ஸ்கூல் கோயிங்னு சொல்றப்ப 83% இந்த பிள்ளை ஸ்கூல் படிக்கிற பிள்ளை, அருமையான பிள்ளை, தேவ பிள்ளை, நல்லா படிச்சுட்டு இருக்கு, இதுக்காக நான் வேண்டிக்கணும், இந்த ஸ்கூலில் படிக்குதுன்னு என் காதுக்குள்ளே போய் சேரணும். அப்போ 83% இந்த பிள்ளையோட உருவத்தை பார்க்குறேன். அந்த பிள்ளை உச்சரித்த வார்த்தையிலேருந்து ஒரு 11% உள்ள போகுது. இந்த பிள்ளையை பற்றி எனக்கு ஒரு 94%, 83 + 11, 94% அந்த பிள்ளையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன சார் திரும்பி ஒரு 6% பெண்டிங் வைக்கிறீங்கனாக்க, அந்த பாப்பா ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சா, இல்லை ஸ்கின் நல்லா இருக்கா, வளவலன் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக, நார்மலாக சொல்லுவோம்ல இந்த சர்ஃபேஸ் வளவலன் இருக்கா, அதுக்காக ஒரு 1.5%, டேஸ்ட்டை பார்க்கறதுக்காக ஒரு 1%, மீதி 3% போட்டு வந்திருக்கிற பெர்ஃப்யூம் இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டவருக்காக துதி கனம் மகிமைங்கிற மாதிரி தூபம்லாம் காட்டுறப்ப அந்த வாசத்தை நுகர்கிறதுக்காக ஒரு 3% இந்த நாலேஜ். அப்போ என்னன்னா 83%, 11% ஆஃப் நாலேஜ் எனக்கு உள்ளே போகணும். எப்படி போகணும்? ஒவ்வொரு வாட்டியும் இனிமேட்டு மைக்கை வாங்கினீங்கன்னா, கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன், கிறிஸ்துவுக்குள் நானுங்கிறத தெளிவாக சொல்லணும் சமுதாயத்துக்கு. சமுதாயத்தில் உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா பார்க்கணும்? கிறிஸ்துவன்டாவன், பைபிள் படிக்கிறோண்டாவன், வார்த்தையின்படி வாழ கடவுதுன்னு ஃபாலோ பண்ணுறவன், அவன் பொய் சொல்ல மாட்டான். சத்தியத்தை படிக்கிறவன் அவன் பொய் சொல்ல மாட்டான். கிறிஸ்தவன் நல்ல படித்த ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பான், இல்லை நல்லா படிச்சிருப்பான், அவன்கிட்டலாம் வச்சுக்க கூடாது. அவனெல்லாம் போய் தொட்டோம்னா கெட்டாங்கிறவதி, அவனுக்காக அவன் போராட மாட்டான், அவங்க ஏசப்பா போராடுவார். அப்படிங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும், நான் கிறிஸ்டின்னு சொல்லிக்கிறது. அதனால உங்கள்கிட்ட நான் சொல்றது, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்றாங்கன்னா உங்க ஏசப்பாவை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வார்த்தையின்படி ஆக கடவுது. வார்த்தை, திரும்பி திரும்பி சொல்றேன், ரேசஸ் டினாமினேஷன் இன்னைக்கு இன்ஸ்டியூஷன்லாம் நிறைய பார்க்குறீங்க திருச்சியில். இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஹால் எடுத்துட்டு 3வது ஃப்ளோரில் மீட்டிங் போடுறோம். 3வது ஃப்ளோரில் மீட்டிங் போடுறோம். பிரதர் வந்து இன்செப்ஷன், இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குங்கிற மாதிரி, in the name of Jesus we are going to be blessed abundantly soon அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அடுத்த வாட்டிலாம் மீட்டிங்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் போடுறப்ப நம்மளாம் வார மீட்டிங்கை ஏதாச்சும் கிரவுண்டில் தான் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக எங்கள் அப்பாவோட சாந்தை பெருகணும். அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஸ்டியூஷன்லாம் கட்டடத்தை கட்டி காலேஜ் பேரை வச்சு ஹாஸ்பிட்டல் பேரை வச்சுக்கிட்டு சர்ச்சை கட்டுறேன், கொடிமரம் வைக்கிறேன், கோபுரம் கட்டுறேன், பளிங்கில் தரை போடுறேன் அப்படிங்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. உட்காந்துட்டு நான் ஹெட்மிஸ்டர் சீட்டில் உட்காந்துருக்கேன், நான் பிரின்சிபல் சீட்டில் உட்காந்துருக்கேன், நான் கரஸ்பாண்டன்ட் சேரில் உட்காந்துருக்கேங்கிறத தான் காட்டுறாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி, உனது அங்கியில் குஞ்சைகளை பெருசாகிறதுனால ஒன்றும் நடக்காது.
அடுக்கடுக்கான வார்த்தைகளை நீ அடுக்கிக்கிட்டே ஜெபிக்கிறேங்கிற பேர்ல உளறி நீனே ஒன்றும் நடக்காது. என் நாமத்தை சொல்லு, என்னை பத்தி சொல்லு, என்னோட வார்த்தையில இருக்கிற ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லு. அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு பவுல் அனுப்பிச்சதே எதுக்கு? போய் என் வார்த்தையை சொல்லு. வார்த்தை வந்து ஃப்ளாரிஷ் ஆகணும். உலகம் பூரா கிறிஸ்துவோட நாமம் பிரதிபலிக்கணும். அப்படிங்கிறதுக்கு கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிற எத்தனை இன்ஸ்டிடியூஷனு, இல்லை நன்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட்னு சொல்ற எத்தனை ஒரு ரேசஸை சேர்ந்த ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் இந்த ஐயர்னு சொல்லப்படுறவங்க முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னா கேள்விக்குறி. இன்னைக்கு இந்த மாதிரி எவ்வளோதான் நான் பிஸியாக இருந்தால் கூட, நான் வந்திருக்கிறது எங்கள் ஏசப்பாக்காக, அவரோட நாமத்தை வெளியே கொண்டு போகிறதுக்காக, அவர் செஞ்ச கிரிகைகளை மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக, எனக்கு கிடைச்ச அபண்டன்ட் பிளஸிங்கை எடுத்து சொல்றதுக்காக. we need a witness. இன்னைக்கு விசுவாசம் இல்லைங்கிறதான். என்னதான் உட்காந்து இன்னைக்கு உட்காந்து ஆண்டவர் என்ன தொடுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, தொட்டுட்டீங்க. ஆனால் வீட்டுக்கு போனோடனே உன்னைய கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? என்னத்துக்காக உன்னை கட்டினேனே தெரியலையே, உனக்கு ஏன் நான் பிள்ளையா பிறந்தேன்? இந்த வார்த்தைகளை தான் காதில் கேட்குறோம். அதனால வாயிலிருந்து வர வார்த்தை கிடையாது, விதை. அதனால வாயிலிருந்து வர வார்த்தை. அப்பா ஏசப்பா எனக்கு அபரிவிதமான ஆசீர்வாதத்தில் இந்த நாளை கொடுத்துருக்கீங்கப்பா, உங்களுக்கு நன்றிப்பா. காலையில் எந்திரிச்சிங்கன்னா கண்ணை கசக்கிட்டு நேராக காஃபி எடுத்துக்கிட்டு அப்படி நியூஸ் பேப்பர் எடுத்து நக்கீரன், கல்கி, குமுதம், கல்கண்டு, இல்லைன்னா அதிகபட்சம் நான் சொல்லுவேன் அடிக்கடி மொபைல் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அது சவப்பெட்டி. சரிங்களா? சவப்பெட்டி நம்மளை போட்டு அதில் புதைச்சிக்கணும்னா புதைச்சிக்கலாம். அதாவது எவ்வளோ நேரம் தலை குனிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு தலை நிமிருவீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அவரோட புத்தகத்தை படிக்க சொன்னார், ஃபேஸ்புக்கை படிக்க சொல்ல, இல்லைங்களா? வாட்ஸ்அப்பை படிக்க சொல்ல. வாட்ஸ்அப்புங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் குப்பை தொட்டின்னு சொல்லுவேன். குப்பை தொட்டின்னு ஏன் சொல்லுவேன் தெரியுங்களா? இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு ஃபெலோஷிப்போட நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா நாளைக்கு எல்லாருமே எனக்கு குட் மார்னிங் சொல்ல ஆசைப்படுவாங்க. இந்த பிரதர் சொல்கிற குட் மார்னிங்கை அந்த பிரதருக்கு போவோம், அந்த பிரதர் அப்படியே அதை எடுத்து அவர் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவார். இஃப் யூ ஆர் சேயிங் ஆர் நாட், குட் மார்னிங் வில் பி எ குட் மார்னிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எங்கள் ஏசப்பா நினைச்சாருன்னா எல்லா நாளும் எனக்கு ஆசீர்வாதம் மிகுந்த நாள். ராகு காலம், யமகண்டம், குளிகை எந்த இளவும் கிடையாது. எல்லா நேரமும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். 6 நாள் எல்லாத்தையும் படிச்சுட்டு எங்கள் அப்பா ஒரு நாள் ஓய்வு நாள். கடன் திருநாளுங்கிற பேருக்காக கடனுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் உட்காந்துட்டு எஞ்சிட்டு போயிட்டு 6 நாள் புலம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காலையில் எந்திரிக்கிறீங்களா? காலையில் எந்திரிச்சோன்னே அழகாக போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு நல்ல வாயை வாஷ் பண்ணிட்டு காஃபிங்கிறது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு நறுமலை பர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த பைபிளை திறந்து, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறேன்ப்பா, இன்னைக்கு எனக்கு நிறைவான ஒரு நாளை கொடுத்துருங்கப்பா, நன்றிப்பா. நேற்று வரைக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதித்திருங்கப்பா, நன்றிப்பா. ஐயோ நேற்று வரைக்கும் ஃபீஸ் கட்டலையே, என்ன பண்ண போகிறேன்? நேற்று சம்பைக்கு அரிசி இல்லையே, பருப்பு இல்லையே. நான் இந்த ஆள்கிட்ட வந்து ஒரு 10 பவுன் கேட்டேன், இந்த ஆள்கிட்ட வந்து ஒரு தோடாச்சும் கேட்டேன், இந்த ஆள்கிட்ட ஒரு மோதிரம் கேட்டேன், அப்பாட்ட ஸ்கூல் பேக்கெட். இந்த புலம்பல்களை விட்டுருங்க. ஆண்டவர் வந்து ஷாப்கீப்பர் கிடையாது. ஆண்டவர் ஷாப்கீப்பர் கிடையாது. ஹி இஸ் நாட் கோயிங் டு கிவ் வாட் எவர் யூ நீட். இல்லையா? மங்களா வச்சிருக்கிறாரு அவரு? இல்லை ரத்னா ஸ்டோர் வச்சிருக்கிறாரா? சரவணா ஸ்டோர் வச்சிருக்காரா? நீங்கள் எந்த செக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்க அதை எடுத்துக்கோங்க. நெவர். அவர் நம்மளோட தகப்பன், நம்மளோட தாய். மணவாளன்னு சொல்லலாம், மணவாட்டின்னு சொல்லலாம். நம்ம பார்க்குற பார்வையில் அப்பா மாதிரி இருப்பார், இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரியே இருப்பார். உங்கள் தேவை அறிஞ்சு உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். அதனால காலையில் எந்திரிச்சோன்னே, அப்பா ஏசப்பா நேற்று வரை நிறைவான ஆசீர்வாதத்தில் என்ன நிரப்புனீங்கப்பா, அதுக்கு நன்றிப்பா. இந்த நாளை கொடுத்துருக்கீங்கப்பா, அதுக்கு நன்றிப்பா. இன்னைக்கு நான் பார்க்குற பார்வையில் நீங்கள் இருக்கணும்ப்பா. இன்னைக்கு காதில் எனக்கு ஏதாச்சும் செய்தி வந்து உளுந்துச்சுன்னா நீங்கள் இருக்கணும்ப்பா. அதில் இன்னைக்கு வாயிலிருந்து ஏதாச்சும் உச்சரிக்கிறேன்னா அதில் நீங்கள் இருக்கணும்ப்பா. அப்பா நான் கை தொட்டு ஏதாச்சும் வேலையை செய்ய போகிறேன்னா அதில் உங்களோட ஆசீர்வாதம் வேணும்பா. அப்பா நான் கால் எடுத்து ஒரு அடியை வச்சு இன்னைக்கு இந்த ரெப்கோ பேங்க் மேலே 3வது ஃப்ளோரில் சகோதரர் கூப்பிட்டாரு, நான் வந்தேன்னா அதில் உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் நான் வரணும்ப்பா.
இந்த ரீசனை சொல்ல மாட்டேன். ஆண்டவரே நான் எடுத்து வைக்கிறேன், இவர் கூப்பிட்டாரு வரணும்லாம் அந்த இடத்துல சொல்ல மாட்டேன். நான் கை தொடுகின்ற வேலைகளிலும், காலால் எடுத்து வைக்கின்ற அடிகளிலும், கண்ணால் காண்கின்ற காட்சிகளிலும், காதால் கேட்கின்ற செவிவழி செய்திகளிலும், உச்சரிக்கிற வார்த்தையிலையும் நீங்க இருங்கப்பாமே. ஆர்டர் தான், ரிக்வெஸ்ட்லாம் கிடையாது. யோ கேளியாடி, நீ யார் வேற ஆளா? ஏன்குள்ள இருக்க நீ ஞானஸ்தானத்தை போய் உள்ள வந்துட்ட, மரியாதையே கேள்வி. சண்டையே போடலாம். சரி, ஆசாமிகள்கிட்ட சண்டை போடுறதுக்கு பதில் யார்கிட்ட போடலாம்? நம்ம ஏசு சாமிகிட்ட போடலாம். போட்டிங்கன்னா பேசாமல் என்ன பண்ணுவார்? ஏற்கனவே வச்சு என் மொண்டாட்டி மாதிரி இப்படி பின்னாடியே வந்துட்டு இருப்பார். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பீஸ்ஃபுல்லாக. ஒவ்வொரு நாளும் அண்ணனுக்கு தெரியும், கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 நாள் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சாயந்தரம் போகிறப்பையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பார்க்குறவங்க கேட்பாங்க, எப்படி ராமச்சந்திரன் சார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே? யார் இருக்கா? ஏசு சாமி என் கூட இருக்கிறார். அப்போ நான் ஏன் சிரிக்காமல் அள்ளணும்? ஏன் துக்கமாக இருக்கணும்? ஏன் சோகமாக இருக்கணும்? ஐ வாண்ட் டு லவ் எக்ஸ்ட்ரீம்லி. அடுத்த ப்ரேயர், ஆண்டவரே நான் போகிறப்ப எனக்கு முன்னாடி வரணும், எனக்கு பின்னாடி வரணும், என் ரைட் சைடு வரணும், என் லெஃப்ட் சைடு வரணும். நான் போகிறப்ப சுற்றி பார்த்தோன்னா நீங்கள் மட்டும் தர கொண்டு ரத்த கோட்டைக்குள்ளே வச்சு பாதுகாக்கணும். அப்போ என்ன சொல்கிறேன்? எனக்கு முன்னாடி பின்னாடி வலப்பக்கம் இடப்பக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறேன்? த ஃபயரை எனக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு முன்னாடி ஏதாச்சும் வருமா? யூ ஓன்ட் பிலீவ். கிலோஸ் ஆஃப் கோல்டு, கிராமே இல்லாத வீட்டில் இன்னைக்கு கிலோஸ் ஆஃப் கோல்டு. வீடே இல்லாமல் 60 வாடகை திண்டான்னு என் நம்பர் ஆஃப் ஹவுஸ். மாங்காய் வாங்குறதுக்கு இன்னைக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் 1975 11 ஜூனில் நான் பிறந்தேன். 92 ஞானஸ்தானம் வாங்கினேன். 92 ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ சாமியார்ல அவருக்கெல்லாம் நிறைய காசு கொடுத்துட்டாங்க போல, பொட்டியா பஞ்சத்துக்கு கிறிஸ்டியன் ஆயிட்டாரோ. நெவர். யூ பிலீவ் ஆர் நாட், அஸ் ஆன் டுடே நாட் ஈவன் அ சிங்கிள் penny I received from missionaries. ஆனால் இன்னைக்கு திருச்சியில் இருக்கிற அண்ணனுக்கு தெரியும், இருக்கிற நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் such as Sisters of Chavanad, Holy Cross College. ஹோலி கிராஸோட இன்ஸ்டியூஷன் இருக்கு பாருங்க, சிஸ்டர்ஸ் ஆஃப் சாவ்நாட், சென்ட் ஜோஸ் ஆங்கிலியன் ஸ்கூல், ஹோலி கிராஸ் தெப்பக்குளம், ஹோலி கிராஸ் பிஎட் காலேஜ், பொன்மலையில் இருக்க ஹோலி கிராஸ், மாம்பழச்சால் இருக்க ஆண்டனி ஸ்கூலு, ஆர்சி பட்டவுத் ரோடு, எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் லீகல் அட்வைசர் யாருன்னா இந்த ஜேம்ஸ் ராமச்சந்திரன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1992 கல்லூரி மாணவராக இருக்கிறப்ப ஹோலி கிராஸ் காலேஜுக்குள்ளே உள்ள நுழையணும்னா வெளியே கேட்டில் வாட்ச்மேன் விட மாட்டான். ஆனால் நான் போகிறப்ப என்ன மட்டும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஐ யூஸ் டு என்டையர் ஹோலி கிராஸ் காலேஜ். இன்னைக்கு அந்த கல்வி நிறுவனத்துக்கு லீகல் அட்வைசரா, இவ்வளோ பெரிய ஃப்ளோமினா ஸ்கூலு, சென்ட் ஜோஸ் ஆங்கிலியன் ஸ்கூலு, சைல்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டலு, மான்ஃபோர்ட் மணப்பாறை, டாட்டர்ஸ் ஆஃப் ஆல் மாதா டிவிலாம் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களோட பவுலைன் சிஸ்டர்ஸ். இத்தனை காங்கிரிகேஷனுக்கு இந்த ஒத்த மனுஷனை லீகல் அட்வைசரை அப்பாயின்ட் பண்ணி கனம் பண்ணியிருக்கிறார். இது எல்லாமே இந்த கனம் எதுக்கு? டே உனக்கு பிரச்சனை எப்போ நான் வந்தேன், இன்னைக்கு என் பிள்ளைங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ், பகரந்தல்லு, பிஜேபின்னு சொல்லிட்டு சரியா மோடியும் அமித்ஷாவாலையும் நசுக்கப்படுறாங்க. யூ ஆர் அ ஃப்ரண்ட் லைன் வாரியர். உன்னை ஆர்மியோட பிரிகேடியர் மாதிரி அனுப்பிச்சிருக்கேன் போன்றிருக்காரு. அதுக்கு தான் அந்த மீசையெல்லாம், சரிங்களா? இன்னைக்கு ஃப்ரண்ட் லைன் வாரியர் மாதிரி ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் என்டையர் இன்ஸ்டிடியூஷன் இன் அண்ட் அரவுண்ட் இன், நாட் ஓன்லி இன் ட்ரிச்சி, ஈவன் ஐ எம் அப்பியரிங் ஹைதராபாத் ஹைகோர்ட் மல்காஜிகிரியில் மினிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டுங்கிற ஒரு காங்கிரிகேஷனுக்கு மாசத்துல 2 வாட்டி 70,000 ரூபாய் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்னை கூப்பிட்றாங்க, போயிட்டு வரேன். இதெல்லாம் திரும்பி எதுக்கு தெரியுங்களா சொல்கிறேன்? அப்போ லாரி டிரைவரு, தாத்தா பேர் மட்டும்தான் தெரியும், பார்த்தது கிடையாது. 3வது ஜென்ரேஷன் லாயரு, 2வது ஜென்ரேஷன் லாயர்லாம் நான் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். 8வது படிக்கிறப்ப டீ கிளாஸ் கழுவுன என் கையில் ஒரு பேப்பர் கிடச்சிது. லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் வித் கிரேடில் என்ஸ் வித் கிரேவியார்டு, தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரை கல்விங்கிற ஒரு பேப்பர். ஏசப்பட்ட நான் கேட்டது ஒன்று தான், அப்பா நான் படிக்கணும்ப்பா, நான் படிக்கணும், என் படிப்பை 8வதோட ஸ்டாப் பண்ணுறேங்கிறாங்க, நான் டீ கிளாஸ் கழுவுனா என் லைஃப் இப்படியே போயிடும், என்னை படிக்க வைங்க. நான் அப்போ கேட்டேன், இப்போலாம் கேட்கறது கிடையாது. அப்போ என்டர் இன்டு கிறிஸ்டியானிட்டி வெரி நியூலி. அன்னைக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன 1980 1ஆம் வகுப்பு படித்த என்ன இன்ன வரைக்கும் நான் ஸ்டாப்பாக படிக்க வச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு தேதியிலே ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட கேட்டது எப்படி தெரியுங்களா? லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் வித் கிரேடில் என்ஸ் வித் கிரேவியர்னு அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியர் சொன்னீங்கல்ல,
எஜுகேஷன் இஸ் த வேர்ட் ரைட் ஃப்ரம் லட்டின் வேர்ட் எஜுக்கர். அதோட மீனிங் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர். நடத்தையில் ஏற்படும் மாற்றமே கல்வின்னு சொல்லி படிச்சேனே. என் நடத்தையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குல்ல. இன்ன வரைக்கும் தண்ணியை தொடாம, தண்ணி அடிக்கிறவன்ட்ட பழகாம, தண்ணி அடிக்கிறவனோட வாடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தம் அடிக்காம, போதை வஸ்துக்களை தொடாம 50 வயசு தொட போறேன் வர 11/6/1975 வரைக்கும். இன்ன வரைக்கும் ஒரு ட்ரிப்பு போட்டது கிடையாது. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் 10 மணிலேருந்து தொடர்ந்து மீட்டிங் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே எனர்ஜி கொடுக்க முடியுமா அவரால்? இதுக்கு மேலே எனர்ஜி கொடுக்க முடியுமா? அதனால விசுவாசங்கிறத, பைபிள் படிக்கிறங்கிறத கடமையாக பண்ணாதீங்க. இந்த கருப்பு சட்டையோட வரீங்க பார்த்தீங்களா, பைபிள்கிட்ட மட்டும் படிங்க. பைபிளை எடுத்து படிங்க. இந்த நான் ஃபேஸ்புக்கில் அப்படியே ஆப் வச்சுருக்கேன். நான் மொபைலில் அப்படி டவுன்லோட் பண்ணேன்னா யோவான் புத்தகம் நான் சாம் அதில் படிச்சிருவேன். அதெல்லாம் கூடாது. டாய்லெட்டு தான். டைனிங் ஹால் தான். டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிடணும், டாய்லெட்டில் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி பைபிளை தொட்டு பைபிள் படிங்க. அதே போல் நான் திருப்பி உங்கள் எல்லாத்தையும் கை கூப்பி நன்றி சொல்கிறேன். பிரதருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா வார்த்தையை மறந்துட்டு இன்னைக்கு பவர் இஸ் அ பொசிஷன்ங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. நான் ஐம் சேயிங் பவர் இஸ் நாட் அ பொசிஷன், இட் இஸ் அ டியூட்டி அக்கார்டிங் டு த மேனேஜ்மெண்ட் சயின்டிஸ்ட். அதிகாரம் என்பது இருக்கும் இருப்பிடம் அல்ல. இந்த சீட்டு கொடுத்தாங்களா, எல்லாத்தையும் முன்னாடி உட்கார வச்சுட்டு நம்மள ஒரு டான் மாதிரி உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன்னா நான் முட்டாள். அவங்களுக்கெல்லாம் தெரியுது. அதை கொஞ்சம் அப்படி தொடச்சு தூசி தட்டி விட்டு அவங்கள திட்டாம தீட்டுறான்னு சொல்லி உட்கார வச்சிருக்காரு. போய் உனக்கு வேலை கொடுத்துருக்கேன், செஞ்சுட்டு வா. என் பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்கு 10 நிமிஷம். அவங்கெல்லாம் ஃபயர் மாதிரி, சிக்கிமுக்கி கல் மாதிரி அப்படி உரசி விட்டுடுவா, திகுன்னு எரிவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன, பைபிள் படிக்கிறப்ப ஒரு புருஷன்ட்ட ஒரு பொண்டாட்டி போகணுன்னா எப்படி போவாங்க? அப்படியே தலைமுடியெல்லாம் களைஞ்சு ஒழுங்கா சேலை கட்டாம, அப்படியே நைட்டியோட அரைகுறை ட்ரெஸ் அப்படிலாம் போக மாட்டாங்க. அதே போல் பொண்டாட்டிகிட்ட போகணுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிறதுலே ஒரு நல்ல சட்டை, இருக்கிறதுலே நல்ல ஒரு பேண்ட்டு, நல்ல பர்ஃப்யூமு அடிச்சுக்கிட்டு அப்படி எப்படி போவோம் ரூம்குள்ளே? அது மாதிரி இருக்கணும் பைபிளை தொடுறப்ப. ஏன்னா we are going to have a relationship with the Lord. ஆண்டவர்கிட்ட உறவு கொள்ள போகிறோம், உறவாட போகிறோம். we are going to have an intimate relationship with the Lord. லார்டுகிட்ட போய் இன்டிமேஷன் வைக்கிறப்ப ஒன்றுமே இல்லாத காற்று ஊதுன பைக்கு மரியாதை கொடுத்துட்டு உளுந்து கும்பிட்டுட்டு இருக்க ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக சரி, எப்படி போகிறோமோ அதோட எங்கள் அப்பாவுக்கு அதிகமாக போகணும். அப்படி பைபிளை தொடரப்பையே அவருக்கு என் புருஷன் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க தொட்டால் அவருக்கு தோணணும், என் பொண்டாட்டி வந்துட்டான்னு சொல்லிட்டு பொம்பளைங்க தொட்டால் தோணணும். இந்த இடத்துல களவு கீழே பேசுகிறேன் சார், ஏன்னா பொம்பளைலாம் சொல்கிறீங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அண்ணனே போட்டுருவார் வழக்க. அம்மா அவங்களெல்லாம் வா போங்கிறாரு, வாடி பிடிங்கிறாரு, பொம்பளைங்கிறாரு. அதெல்லாம் நான் சொல்லலை. என்ன சொல்கிறேன், களவு கீழே பேசுகிறேன். அப்போ ஏசப்பட்ட போய் உறவு கொள்றப்ப என்ன பண்ணணும்? கட்டின பொண்டாட்டியாக பொம்பளைங்கெல்லாம் போகணும், கட்டின புருஷனா ஆம்பளைங்கெல்லாம் போகணும். அப்படி எடுத்து படித்து பாருங்களேன். இன்றைக்கெல்லாம் ரீடிங் இருக்குது, அருள் வாக்கு புத்தகம் இருக்குது. நமக்கெல்லாம் பைபிள் எடுத்து இப்படி புரட்டி தேடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரீடிங் இது, இந்த செகண்ட் ரீடிங் இது, இந்த 2 ரீடிங்கை வச்சா சிந்தனை இதுன்னு இருக்கு. ரொம்ப சௌகரியப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அழகாக புக் எடுங்க, காலையில் படிங்க. காலையில் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலை எதுவுமே செய்யாதீங்க, கேளுங்க. அதே போல் டோன்ட் பெக் ஹிம், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்காதீங்க. எதுவுமே கேட்காம இருந்து பாருங்க. எதை தேடி நீங்கள் போலையோ அதை அதிகமாக கொடுப்பார். நீங்கள் தேடுங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏண்டா உனக்கு எல்லாம் இப்படி கொடுத்து அவன் கை கால் இல்லாமல் இருக்கான், நொண்டி நொடமாக இருக்கான், ஊனமாக இருக்கான், காது இல்லாமல் இருக்கான், கண்ணு இல்லாமல் இருக்கான், காது இல்லாமல் இருக்கான், செவிடு குடு ஊன எதுவுமே இல்லாமல் இருக்கான். உனக்கு எல்லாமே நான் அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கேன். திரும்பி என்கிட்ட ஏதாச்சும் கேட்குறியா? உனக்கு தரமாட்டேன். அந்த ஆள் மாதிரி கோவப்படுறவன் யாரும் கிடையாது. அந்த ஆள் மாதிரி பொசசிவ் யாரும் கிடையாது. ராமச்சந்திரன், ஐ கேவ் அபண்டன்ட்லி, மண்ணாவை பொழிகிற மாதிரி உனக்கு ஆசீர்வாதத்தை பொழிஞ்சிருக்கேன். என்ன நீ கேட்குற? உள்ளவனிடம் மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அப்படின்னா இருக்கு அப்படின்னு சும்மா பேருக்காக ராமச்சந்திரன் சார் சொல்லிட்டு போனாரு. அதுக்காக நான் சொல்றேன்னு சொல்லாம
ஃபீல் பண்ணி பாருங்க. என்கிட்ட இருக்குப்பா, நன்றிப்பா. நேற்றைய நாளுக்காக நன்றிப்பா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறேன்ப்பா. இன்னைக்கு நான் போகிறப்ப எனக்கு முன்னாடி வாங்கப்பா, நான் போகிறப்ப பின்னாடி வாங்கப்பா, போகிறப்ப எனக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் வந்துருங்கப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன். யூ won't பிலீவ். ஐ யூஸ் டு ரைட் மை கார் மோர் தென் 180 கிலோமீட்டர் ஸ்பீட். அஜித் தோத்துருவார். 240 கூட வண்டி ஓட்டியிருக்கேன். நம்புற மாதிரியா இருக்கு? என்ன ராமச்சந்திரன் சார் கதையெல்லாம் சொல்றீங்க? 240 கிலோமீட்டர் கார் ஸ்பீடில் 60 போகிறப்பே அங்கே உதறுது. துபாயில் 8 ட்ராக் இருக்கும், எய்தாப்பில் வண்டியே வராது. 8 ட்ராக் இருக்கும், எய்தாப்பில் வண்டியே வராது. ஐ எம் அ ஹோல்டர் ஆஃப் துபாய் லைசன்ஸ், சவுதி லைசன்ஸ், பஹ்ரைன் லைசன்ஸ், இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுங்களா? இன்ன வரைக்கும் 2005 லைசன்ஸ் எடுத்தேன், 2025 வரப்போகுது. 25 வருஷத்தில் இன்ன வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. ப்ரை த லார்ட். ஆண்டவருக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். அதே போல் 50 வயசு ஆகுது. 1975 பிறந்திருக்கேன்னா பாருங்க, வர 11/6 வந்துச்சுன்னா 50 வயசு. இன்ன வரைக்கும் ஒரு ட்ரிப்பு ஏறலைன்னா நம்ப முடியுதா? என்ன என் உலகத்தில் இருக்க நீ? உனக்கு இந்த பரலோகத்தை பூலோகத்திலேயே நீ பார்த்துட்டு இருக்கியோ? உன்னே லவ் பண்ண மாதிரி எங்களெல்லாம் தான் லவ் பண்ண மாட்டாரு. பொழுதுனிக்கும் தலைவலி வருது, பொழுதுனிக்கும் ப்ரெஷருங்கிறாங்க, பொழுதுனிக்கும் சுகருங்கிறாங்க. அங்க போனேன் இடிச்சுக்கிட்டேங்கிறாங்க, இங்க போனேன் சிரிச்சுக்கிட்டேங்கிறாங்க. இந்த கையை பாருங்க, இந்த கையை பாருங்க, எவ்வளவு வளவலன்னு இருக்கு. இருக்கா இல்லைங்களா? எந்த டெர்மட்டாலஜிஸ்டையும் போறது கிடையாது, எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்றது கிடையாது. இந்த பேரவர்லாம் போடுவாங்க எல்லாம் வெள்ளையாகணும்னு, போடுறது கிடையாது. பவுடர் கூட அடிக்க மாட்டேன். அதனால எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அவர் மேல இஷ்டப்பட்டீங்கன்னா அவரு உங்களை இறுக்கி கட்டி அவ்வளவு தூரத்துக்கு ஹக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதனால வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சுன்னா அதை பிளஸ் பண்றதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்தவன் எல்லாம் என்ன செய்யணும் நமக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அதை அவனுக்கு செய்யுங்க. கொடுத்ததெல்லாம் வச்சுக்காதீங்க. கொடுக்குறாங்களா, வருமானம் வருதா? இன்னைக்கு ஒரு நான் சூட்டு போடுறேன்னா எனக்கு ஒரு 80,000 ஃபீஸ் வருதா? அப்படியே எடுத்து என்ன பண்ணுவேன், 8,000 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். என்ன கதை விடுறீங்க? 80,000 ரூபாய் ஃபீஸ் வந்தால் 8,000 ரூபாய் எடுத்து வச்சிருவாராம். தசம பாகத்தை எடுத்து வைக்கிறேங்கிறது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? 1992 ஒரு லாட்ரி டிக்கெட் வித்தா 20 காசு. தெரியும்ல, அப்பெல்லாம் லாட்ரி டிக்கெட் இருக்கும். அந்த லாட்ரி டிக்கெட் 1 ரூபா. பம்பர் பரிசு அண்ணே, நாளைய கோடீஸ்வரன் நீங்க தானே, இந்த ஒரு டிக்கெட்டை வாங்கிங்கண்ணே. நாளைக்கு அதிர்ஷ்டசாலி நீங்க தானே, இந்த ஒரு டிக்கெட்டை மட்டும் வாங்கிக்கங்கண்ணே. இந்த ஒரு டிக்கெட்டை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டசாலி நீங்க தான் நாளைக்கு லட்சாதிபதி. 1992 ராமச்சந்திரன் ஒரு 100 லாட்ரி டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அண்ணாமலை செட்டியார்கிட்ட காந்தி மார்க்கெட்ல ஆரம்பிச்சு தேவதானம், அதாவது அண்ணனுக்கு தெரியும் மூங்கி கடைன்னு ஒன்று சொல்லுவாங்க, கருவாட்டுப்பேட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கருவாட்டுப்பேட்டையை கடந்தோம்னா விறகுப்பேட்டை, விறகுப்பேட்டைக்கு எடுத்தது கருவாட்டுப்பேட்டை, கருவாட்டுப்பேட்டைக்கு எடுத்தது நாயுடு மகாஜன சங்கம், நாயுடு மகாஜன சங்கம், முருகன் தேட்டர், முருகன் தேட்டர் தானே மகாராணி தேட்டர், மகாராணி தேட்டர் தாண்டினோம்னா தேவதானம். அப்படி விட்டுட்டு இங்கிட்டு சுற்றினோம்னா அப்படியே மெயின்காட் கேட்டு, மெயின்காட்லேருந்து தேவர்ஹாலு, தேவர்ஹால்லேருந்து வெங்காயப்பேட்டை, வெங்காயப்பேட்டிலேருந்து தாராநல்லூர் வந்தால் 100 டிக்கெட் விற்றுரும். எப்போ? 1992 12ஆம் வகுப்பு மாணவனாக இருக்கிறப்ப. 1988 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் தொழில். நம்ப முடியுதா? நம்பிதான். அண்ணாமலை செட்டியார்னு சொல்லிட்டு காளியப்பா விறகுடன்னு ஒன்று இருக்குது, தாராநல்லூருக்குள்ள போங்க, அந்த வாக்கியா ஒன்று ஓடும், அதை ஒட்டி. அந்த காளியப்பா விறகு கடைக்கு பக்கத்தில் அண்ணாமலை செட்டியார்னு இருப்பார். அவர் பையன் சரவணன்னு சாஸ்தா டிஃபன் கடை வச்சுருப்பான். அங்கே போயிட்டு ஒரு 100 டிக்கெட்டை வாங்குவேன். எப்போ? 88 8th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்ப. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் கரெக்டாக இப்போ 4:30 மணிக்கு விடும். 10 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க, 1 மணிக்கு முடிஞ்சிடும், திரும்பி 2 மணிக்கு ஆரம்பிச்சு 4:30 மணிக்கு விடுவாங்க. 4:30 மணிக்கு விட்ட உடனே அங்கேருந்து ஆரம்பிச்சிடுவேன் டிக்கெட் விற்க. ஆரம்பிச்சுன்னா வீட்டுக்கு வரத்துக்குள்ள 100 டிக்கெட்டை விற்றுருவேன். கடைக்காரனுக்கு 100 டிக்கெட் விற்றா 100 ரூபாயில் 80 ரூபா கொடுத்தா போதும், மீதி 20 ரூபா எனக்கு. எப்போ? 1988 20 ரூபா ஒரு நாளைக்குன்னா 30 நாளைக்கு
60. அதாவது 30 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 20 ரூபானா 600 ரூபா. அப்ப 600 ரூபால 60 ரூபாயை எடுத்து வரவங்களுக்கு ஒரு 4 இட்லி, ஒரு இட்லி 20 காசு அப்பயே வாங்கிடுவேன், கொடுத்துட்டு வருவேன். தசம பாகத்தை எடுத்துக்கொண்டு இந்த கோயிலில் கோபுரம் கட்டுறேன், கொடிமரம் வைக்கிறேன், பளிங்கில தர போடுறேன், கொடுக்க மாட்டேன். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான். குடல் வாழ்த்தும் பணியை செய்யா. பசியாய் வந்தேன் உண்ண கொடுத்தீரா, தாகமாய் வந்தேன் குடிக்க கொடுத்தீரான்னு எங்கள் அப்பா கேட்ட மாதிரி அன்னைக்கு என்ன பண்ணுவேன், லாட்ரி டிக்கெட்டை விற்று என் கையில் 20 ரூபா வரப்பைய அழகாக எடுத்து இட்லியை வாங்கி, அப்பெல்லாம் 20 காசு தான் இட்லி, கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த அப்பா எப்படி தெரியுங்களா ஆசீர்வதிச்சாரு? அப்படியே ஒரு 4500 ரூபாய்க்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாரு 96ல். 450 ரூபா எடுத்து சமுதாயத்துக்கு கொடுத்தேன். 4500 ரூபாயில் 10% 450 ரூபா. அந்த 450 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறத குறைஞ்சி 4 வருஷம் பார்க்குறாரு. உடனே என் சம்பளத்தை என்ன பண்ணுறாரு, 10,000 மாத்துறாரு. 1996ல் 10,000 ரூபா சம்பளங்கிறது இன்னமும் டீச்சர்லாம் கூட மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க 10,000 தான் வாங்குறாங்க இல்லைங்களா? நான் 6,000 கொடுக்குற ஸ்கூல்லாம் இருக்கு. ராமச்சந்திரனுக்கு 96லேயே 10,000. prayers and hard work, 2 wings to fly. உயர உயர பறக்கணும்னா உண்மையான பக்தி வேணும், உண்மையான உழைப்பு வேணும். உண்மையான பக்தின்னு இந்த இடத்துல சொல்றத பைபிளை படிக்கணும், பைபிள் பிரகாரம் வாழணும். பைபிள் படிச்சா பத்தாது. அப்ப பைபிள் பிரகாரம் வாழணும்னா என்ன பண்ணணும்? தசம பாகத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறாரா? ஏழைக்கு கொடு. குறைஞ்சது ஒரு 600 ரூபா வந்தப்ப 6 ரூபா கொடுத்தேன், 60 ரூபா கொடுத்தேன். 4,500 ரூபா வரப்ப 450 ரூபா கொடுக்க முடியுமான்லாம் யோசிக்க கூடாது. 4,500 ரூபா சம்பளம் வரப்ப 450 ரூபா கொடுத்தேன். திரும்பி சொன்ன மாட்டீங்க, 10,000 வருது, 10,000 வரப்ப திரும்பி 1000 ரூபா கொடுக்குறேன். அடுத்தாப்புல திரும்பி அபண்டன்ட் பிளஸிங். அதாவது காலையில் 8:30 மணிக்கு டே காலேஜ் தொடங்கும், மத்தியானம் 1:30 மணிக்கு முடிஞ்சிடும். அடுத்து 2:15 டே காலேஜ், ஈவினிங் காலேஜ் செகண்ட் ஷிஃப்ட் தொடங்கும். லெக்சரரா முடிச்சிட்டேன், அடுத்த பிகாம் முடிக்கிறேன், பிஜிடிசியை முடிக்கிறேன், எம்ஏ முடிக்கிறேன், அடுத்தாப்புல எம்ஃபில்லாம் முடிக்கிறேன், பார்ட் டைம் லெக்சரராக வரேன். அப்போ டே காலேஜில் ஒரு 6,000 ரூபா சேலரி, ஈவினிங் காலேஜில் ஒரு 6,000 ரூபா சேலரி. கரஸ்பாண்டன்ஸில் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, பாரதாஸ் யூனிவர்சிட்டி கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. 1 மணி நேரம் போய் யூஜி கிளாஸ் எடுத்தா 60 ரூபா, பிஜி கிளாஸ் எடுத்தா 75 ரூபா, டிஏடிஏ ஒரு 75 ரூபா போட்டு ஒரு 220 ரூபா வரும். சனிக்கிழமை 11, 9:30லேருந்து 11:30 வரைக்கும் 275 ரூபா, 11:30லேருந்து 2 வரைக்கும் திரும்பி அடுத்து ஒரு 275 ரூபான்னு என்ன ஆகிடும்? 550, 1,500 ரூபா சனிக்கிழமைக்கு, 1,500 ரூபா ஞாயிற்றுக்கிழமைக்கு, 12,000 ரூபா காலேஜில். இங்கே 1,500, 2,200 ரூபா ஆச்சு. 12 2 14,100. கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ கல்யாணம் ஆனது ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். ஏன்னா கன்வெர்ட் ஆனோடனே அண்ணன்லாம் கேட்குறாங்க, பொண்டாட்டி கிறிஸ்டியனா, லவ் மேரேஜோ, பொண்ணுக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ? ஒரு இந்து பொண்ணை கூப்பிட்டு எங்கள் அப்பா ஏசப்பா என்ன தொட்டாரு, நான் என்ன பண்ணணும்? ஒரு இந்து பிள்ளைய திரும்பி கிறிஸ்டியனை மாற்றணும். அதுக்காக இந்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைய மேரேஜை ரெக்டிஃபை பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து கம்யூனியன் கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம், கப்புள்ஸ்னா இப்படி தான் இருக்கணுங்கிற அளவுக்கு ஆசீர்வாதமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ எனக்கு கல்யாண நாள்னு எடுத்துக்கிட்டா நான் 2002, இப்போ 2024, 22 வருஷமா கல்யாண நாளை போஸ்டர் அடிச்சு மாலை மாற்றிக்கிட்டு அந்த அரசாணி பானைன்னு சொல்கிறாங்களா, மோதிரம் போட்டு மோதிரத்தை தேடி கொண்டாடிட்டு இருக்கவே நானா மட்டும்தான் இருப்பேன். சேலஞ்சு பண்ணுவேன், கல்யாண நாளே மறந்து போச்சுங்கிறீங்க உட்காந்துருக்கவங்கலாம். ஆனால் என் கல்யாண நாள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் குறைஞ்சது என் இன்ஸ்டியூஷனு சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ஆரம்பிச்சிருக்க இன்ஸ்டியூஷன்லாம் ஜீசஸ் கம்ப்யூட்டர் சென்டர், ஜோசப் டைப்ரைட்டிங் சென்டர், மேரி டைலரிங் சென்டர் ஆரம்பித்து, யார் டெசர்டட் உன்னால் முடியலையா, வா நான் ஃபீஸ் கட்டிக்கிறேன், படி, நீ படித்து சம்பாதிக்கிறப்ப இன்னொரு 10 பேரை போய் படிக்க வை, அவ்வளோதான். அதனால் இந்த இன்ஸ்டியூஷனில் வேலை பார்க்குறவங்களாம் சேர்ந்து போஸ்ட்லாம் அடிப்பாங்க. அடித்து பார்த்தீங்கன்னா கல்யாண நாளுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் மட்டும் ஒரு 2,000 போஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். பார்க்குறவங்களாம் பொறாமையா, ராமச்சந்திரன் கல்யாண நாளை எப்படியாச்சும் மறந்துடணும்னு நாங்களாம் பார்க்குறப்ப நீ மட்டும் என்னையா வருஷம் போஸ்ட் அடித்து கொண்டாடுற. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மெரிடியனுங்கிற, ஹோட்டல் ப்ரீஸுங்கிற 100-200 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்டார்டர்ஸ் 10 வெரைட்டி சொல்கிற, மெயின் கோர்ஸ் 10 வெரைட்டி சொல்கிற, அதுக்கப்புறம் டெசர்ட் ஒரு 5 வெரைட்டி சொல்கிற. இது எல்லாமே ஜோக்கு கிடையாதுங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. 1 ஜூலை என் கல்யாண போஸ்டர் இருக்கும், 11 ஜூன் என் பர்த்டே போஸ்டர் இருக்கும்.
இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? நீங்கள் அவரை பிடிச்சா அவர் பிடிச்சிக்குவாருங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணோடனே அவங்க வராங்க. வந்தோடனே கேட்குறாங்க, ஏயா நீ என்ன ஷர்ட்டுக்கு நம்ம மாதம் சம்பளம் வாங்குற? உனக்கு பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து டே காலேஜில் ஒரு 6,000, ஈவினிங் காலேஜில் ஒரு 6,000, 12,000 வருது. சாட்டர்டே சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்மள்ட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் இந்த டைரி எழுதுறது. எல்லாம் எழுதி அதில் போடுறப்போ 14,500 போட்டு என்ன பண்ணுவேன், அந்த 14,500 10% 1,410 எடுத்து சமுதாயத்துக்கு கொடுக்கணுமே. இந்த பேர் 600 சம்பாரிச்ச அறிவு கட்டத்தனமாக 60 கொடுத்தேன். 14,000 சம்பாதிக்கிறேன், நீ சாட்டுக்கு மாதம் 1,400 கொடுத்தீங்கன்னா அந்த 1,400 நான் சேவ் பண்ணேன்னா அன்னைக்கு தேதிக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா 375 தான் கிராமே. ஒரு மாதத்துக்கு நான் என்ன பண்ணிவிடுவேன், குறைஞ்சது 2 கிராம் வாங்கினேன்னா 12 மாதத்துக்கு என்னாச்சு 24 கிராம். 24ங்கிறது 3 பவுனு. உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளையை பெக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. கனவு கண்டு தான் வந்திருக்கேன். ஆஹா, என்னமோ சொல்லுவாங்களே, அழகுக்கு ஒரு ஆண் ஆஸ்திக்கு ஒரு பெண்ணுங்கிற மாதிரி. நீ சாட்டுக்கு இப்படி மாதம் மாதம் கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி கால்குலேஷன்லாம் போடுச்சு. ஏன்னா போலீஸ்காரம்மா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். லத்தி வேற பொழுதுனைக்கு பக்கத்துலேயே தான் கிடக்கும். தெளிவாக சொல்லிட்டேன். இந்த பார், ஃபஸ்ட்டு எனக்கு ஏசப்பா போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தசம பாகத்தை ஏழைக்கு இறங்குறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இதை நான் எப்போதுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இந்த 600 வாங்கினப்ப 60 கொடுத்த நல்லது, இப்போ 14,000 வாங்குறப்ப 1,400 கொடுக்குறது அநியாயம்னு சொன்னேன்னு நான் கேட்க மாட்டேன். நான் கொடுத்துட்டே இருப்பேன். எவ்வளோ சம்பாரிச்சாலும் 10% கொடுப்பியா? அவங்க கேட்டது என்ன, எவ்வளோ சம்பாரிச்சாலும் 10% கொடுப்பியான்னு. எவ்வளோ சம்பாரிச்சாலும் நான் 10% கொடுப்பேங்கிறேன். எப்படி சோதிப்பார் பாருங்க. கரெக்டாக அதுலேருந்து 3 வருஷம் தான் அடிச்சார் பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வெறும் 14,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தோன்னே, இந்த டயசிசியன் எஜுகேஷன் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இந்த நம்ம டயசிஸில் எடுத்துட்டிங்கன்னா டயசிசியன் எஜுகேஷன், பிஎட் எம்எல்லாம் முடிச்சிட்டேன், குவாலிஃபைடு லெக்சர் ஆகிட்டேன். இன்டர்வியூ வைக்கிறாங்க. 11 பேர் இன்டர்வியூ, 7 பேர் பொம்பளை டீச்சர், 4 பேர் ஆம்பளை டீச்சர். இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஒரே போஸ்ட்டு, ஆர்சி டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலில் பிடிஎஸ்என் போஸ்ட்னே இன்டர்வியூ கொடுக்குறேனே. அந்த 11 பேர்த்தில் ஐ செலக்டட். 7 லேடி டீச்சர் வந்து டீச் பண்ணுறப்போ 3 சாமியாருங்க உட்காந்து ஆம்பளைங்களை செலக்ட் பண்ணுவாங்களா? செலக்ட் பண்ணுவாங்களா சொல்லுங்க. அந்த 11 பேர்த்தில் என்ன செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஃபாதர் தாமஸ்ன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் கவுன்சிலோட சூப்பரண்டாக இருந்தார். பொன்மலைப்பட்டி ஸ்கூலில் ஃபாதராக இருந்தவர். அதே போல் அருள்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஸ்கூலில் தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார், பிரின்சிபலாக இருந்தார். அவர் அப்போ வந்து எஜுகேஷன் கவுன்சிலோட டெக்கோட டயசிசியன் எஜுகேஷன் கவுன்சிலோட செக்ரட்டரி. ஃபாதர் தாமஸும் ஃபாதர் அருள்தாஸும் உட்காந்து இன்டர்வியூ பண்ணி அவங்களோட சேர்ந்து இன்னும் 2 ஃபாதர்ஸ் ப்ரொக்ரேட்டரு, டயசிஸோட ப்ரொக்ரேட்டரு, பர்சார் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்து என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க, ராமச்சந்திரன் யூ ஆர் செலக்டட் அஸ் அ பிடி அசிஸ்டன்ட். ஃபாதர் ஜேசு ராஜ் கம்மிங் 31st May itself will retire. After 1st June onwards you are going to be a BTSN. உங்களோட சேலரி கவர்மெண்ட் சேலரி அப்பெல்லாம் BTSNக்கு 8,000 சம்பளம். காசுனாலே கவர்மெண்ட் காசு. காலையில் டே காலேஜில் தொண்டை தண்ணி போக ஒரு 3 மணி நேரம் பாடம் நடத்தி, சாயந்தரம் பாடம் நடத்தி, ப்ரொஃபஸர்னு சொன்னாங்க சார். அப்போ ப்ரொஃபஸர்லாம் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 21 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாகணும். காலையில் வந்து 3 மணி நேரம். அது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரொஃபஸருக்கு 14 மணி நேரம்னா எங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், 6 நாளைக்கு 30 மணி நேரம்னா எங்களுக்கு 25 மணி நேரம் கொடுத்துருவாங்க. அதே போல் ஹச்ஓடியாக இருக்கிறவங்க, சீனியர் ப்ரொஃபஸராக இருக்கவங்க, அவங்க பிஸியாக கல்யாணம் காது குத்துனா அந்த கிளாஸை நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த 6,000 ரூபா வாங்குறதுக்கு நைட்டு பூரா தூங்காமல் படிச்சிக்கணும். அதாவது சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பாடம் நடத்தணும்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு கிடையாது, நான் சொல்கிறது 1996 2005 வரைக்கும். அப்போல்லாம் நம்ம படிக்கிறப்ப வேல்யூவேஷன் இருந்துச்சு, இப்போ இருக்கிற எவாலுவேஷன்லாம் கிடையாது. அப்போ உட்காந்து பாடம் நடத்துறதுக்காக கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி போய் இந்த குறைஞ்ச சம்பளத்தை வாங்குறதுக்கு காலையில் 10 மணிக்கு போனோமா 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம், சாயந்தரம் டியூஷன் எடுத்தோமா நல்லா சம்பாதிக்கலாம். பிடிஎஸ்என் போஸ்ட் வரப்போகுதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறப்ப, இன்னைக்கு சபைகளிலும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களிலும் கிறிஸ்துவ அமைப்புகளிலும் எது இருக்கக்கூடாது என்று இந்த ஆண்டவர் விரும்பினாரோ அது அதிகமாக தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. எங்கே போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னா வன்னியருமாங்க, இல்லைன்னா உடையாருமாங்க, இல்லைன்னா வெள்ளாளருமாங்க. ஏயா என் உடம்புல ஓடுற ரத்தம் அண்ணன் எனக்கு ஏதாச்சும் ஆனிச்சுன்னா அண்ணன் ரத்தம் கொடுத்தாருன்னா ஏற்றுக்காதான்?
இல்லை என் உடம்புல தான் அவருக்கு ஏற்றுக்காதான். என்ன பிளட் குரூப் மட்டும் தான் ஒழுங்காக இருக்கணும். நீ வன்னியராக இருந்தால் தான், உடையாராக இருந்தால் தான். நான் வன்னியராக இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை செலக்ட் பண்ண போஸ்டில் அந்த சாமியாரோட சொந்தக்கார பையனை ஒருத்தனை கொண்டாந்து அந்த இடத்துல போட்டுட்டு எனக்கு பொய்யான காரணங்களை சொல்லி துரத்தி விட்டாங்க. எப்போ? 2000. நான் யாரோட புள்ள? ஆண்டவரோட புள்ள. என்ன தெரியுங்களா செஞ்சார்? 8000 ரூபாய் சம்பளம், துரத்தி விடுறாங்கன்னு அழுவுறியாடா மகனே? விண்டோஸ் ஆர் கோயிங் டு க்ளோஸ் இன் த சென்ஸ் டோர்ஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன் அப்படின்னாரு. ஜன்னல்கள் அடைக்கப்படும் பொழுது கதவுகள் திறக்கப்படும்னாரு. ஜன்னல்ங்கிறது என்னது? ஒரு கதவுல இருக்கிற 4 ஜன்னல். ஒரு கதவு ஃபுல்லா இருக்குல்ல, அந்த கதவு பாருங்களேன், 4 ஓப்பன் பண்ணி பாருங்களேன். இந்த பெரிய பெரிய கதவு, கோயில் கதவுலாம் பார்த்தீங்கன்னா 4 விண்டோ ஓப்பன் ஆகும். எனக்கு ஒரு சிஸ்டர், ஒரு கன்னியாஸ்திரி, பேரை கூட சொல்கிறேன், சென்ட் ஜோஸ் ஆங்கிலியன் ஸ்கூலில் பிரின்சிபலா சிஸ்டர் லில்லி வர்கீஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. சிஸ்டர் கான்வென்ட்ல இருந்தாங்க. சிறிய புஷ்பத்துக்கு முன்னாடி அவங்க தான் பிரின்சிபலாக இருந்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து என் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு இருப்பாங்க. ஐ மீன், இன்னைக்கு அவங்களுக்கு 63 வயசு, நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. எனக்கு 50 வயசு, 13 வயசு எனக்கு மூத்தவங்க. தனிப்பட்ட பிரியம்னா என்ன தம்பியும்பாங்க. அவங்க கூட பிறக்காத தம்பி மாதிரி இன்ன வரைக்கும் என்ன நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்கிறப்ப அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க? விண்டோஸ் ஆர் கோயிங் டு க்ளோஸ் இன் த சென்ஸ் டோர்ஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன். 8000 ரூபாய் சம்பளம் போயிட்டு போகுது, பிடி போஸ்ட். உனக்கு பிஜி போஸ்ட் வச்சிருப்பாரு. இல்லைன்னா அதுக்கு மேலே உனக்கு காலேஜில் எம்ஃபில்லாம் முடிச்சிருக்கப்பா, நீ உனக்கு காலேஜ் போஸ்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பிஹெச்டியை படி அப்படிங்கிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, எண்ணி 30 நாள் ஐ ரிசீவ்ட் ஆர்டர் ஃப்ரம் கல்ஃப். துபாயிலிருந்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் தெரியுங்களா? 36,000 salary உங்களுக்கு, immediately you come and join as a accountant general. 8000 ரூபாய் இல்லைன்னு சொன்னதுக்கு எப்படி அந்த இடத்துல வார்த்தையை பாருங்களேன். சிஸ்டர் சொன்னது என்ன? ஜன்னல்கள் அடைக்கப்படும் போது கதவுகள் திறக்கப்படும். நாங்க 8 8 16 16 16 32 4 டோர் சொன்னேன் இல்லையா? 4 டோர் தானே ஒரு கதவு. அப்ப 8 8 16 16 16 32 ஆண்டவர் எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல, ஏய் உனக்கு 4 விண்டோ பத்தாது, உனக்கு போற அடிஷ்னலா ஒரு 4000 போட்டு தரேன், சரியா? ஒவ்வொரு டோருக்கு ஒரு 1000 ரூபாய் உனக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட், சரியா? நீ கேட்டது எவ்வளோ? 8000 ரூபாய் தானே, நான் உனக்கு 36,000க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. சரி, நீ இமீடியட்டா ஃப்ளைட்டை பிடிச்சி துபாய் போகிறேன். ப்ரொபேஷனரி பீரியட் 6 மாதம் முடியுது. ராமச்சந்திரன், based on your performance and outstanding achievement for a company, we are going to give double salary today onwards அப்படின்னு 6 மாதம் முடிஞ்சோன்னா 7வது மாதத்தில் அந்த 36,000 75,000 ஆக்குறாரு. திரும்பியும் பாருங்க, 36,000ங்கிறது டபுள் ஆக்குனா என்ன பண்ணணும்? 72,000 தான் வரணும். எங்கள் அப்பனை பார்த்தீங்களா? இதுக்கு மேலே ஒரு பிள்ளைய போய் அன்பு செய்வாரா? 75,000 75,000 வாங்கிட்டு 1 வருஷம் தான் போகுது. 75,000 திரும்பி டபுள் ஆக்கி 1.5 லட்சம் ஆக்குறாரு. 1 வருஷம் முடிக்கிறப்பே சேலரி எங்கே போயிடுச்சு? போன ஜனவரியில், அதாவது ஜூன் மாதம் வேலை கிடைக்காம வீட்டில் துரத்தி விட்டு கட்டின பொண்டாட்டி பால் டப்பா வாங்குறதுக்கு வசதி இல்லை, உனக்கெல்லாம் கல்யாணம், உனக்கெல்லாம் புள்ள, ஏசல் பேசல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு. நார்மலாக கணவன் மனைவி உறவுல, அது அவங்க கவர்மெண்ட் போஸ்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மாதம் கவர்மெண்ட் சம்பளம். அன்றைக்கெல்லாம் போலீஸ்க்கு சம்பளமே எடுத்துன்னா 3,800 ரூபா தான். இருந்தாலும் காக்கி சட்டை, முடப்பு, ட்ரைனிங்கு, இதெல்லாம் அவங்கள பேச வச்சது என்னது? என்ன ஒரு வேலை இல்லை, முழங்கணக்கில் படிச்சிருக்க, போகிற இடத்தெல்லாம் வாய் கையை மூடிக்கிட்டு சும்மானு இருக்கிறது கிடையாது, சாமியாருங்க துரத்தி விட்டாங்களா, இதில் உனக்கு ஒரு புள்ள ஒரு கேடு அப்படிங்கிறப்ப சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த பையனை தூக்கிட்டு போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட, அண்ணன் சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி இருக்குனே, நடந்த சம்பவங்கள் அப்படியே மனசில் வடுவாக இருக்குது. பேசிகிட்டு இருக்கேன் நான். தில்லை நகர் 11th கிராஸில் நான் இருக்கேன். அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பக்கத்தில் சேஷபுரத்தில் நம்ம சந்தான அண்ணன் வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி ராம்டெக் கம்ப்யூட்டர்ஸ்னு அந்த இடத்துல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே என் ஒய்ஃப் பேசின வார்த்தை அப்படியே ரொம்ப ரணமாக இருந்துச்சு. அப்படியே என் பையன் வந்து தொட்டியில் தூங்கிட்டு இருந்தோன்னே கால் சட்டையும் மேல் சட்டையும் போடாமல் அப்படியே தூக்கிட்டே போயிட்டு 11th கிராஸில் இருந்த அந்த ஸ்லாப், இப்போ இருக்கிற அந்த சோனி ஷோரூம் வாசல் அந்த 11th கிராஸ் இருக்கும்,
பிள்ளைய தூக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு அழுதுட்டு அந்த ஆள்கிட்ட பேசுகிறேன். அண்ணையா உன்னை நம்பி தானேயா 10 வருஷம் ஓட்டினேன், நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு தானேயா இருந்தேன் அப்படின்லாம். பஸ்ஸில் ஏறி போயிட்டேன் மெயின்காட் கேட்டுக்கு. அழுகுறான் 1.5 வயசு பையன். பால் டப்பா வாங்கினாதான், பால் வாங்கினாதான். என்னடா பண்ணுறது ஒன்றும் தெரியலையேன்னு முட்டாள்தனமாக முடிவு எடுக்காத, வீட்டுக்கு போங்கிறது ஏதோ ஒருத்த குரலில் வந்த மாதிரி திருப்பி அடுத்தது வீட்டுக்கு வரேன். வந்து 30 நாளில் நடந்தது தான் அந்த 36,000, 75,000, 1.5 லட்சம். சொன்னால் நம்ப மாட்டேங்க, 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடியுது. அடுத்த ஆர்டர் வருது. ராமச்சந்திரன் அட்வொகேட் ஜெனரல்லேருந்து உங்களை சூப்பர்வைசர் ஆக்கணும். சூப்பர்வைசராகவும் சூப்பராக வேலை பார்த்துட்டீங்க. உங்களை we are having a plan to promote you as accounts and finance manager. promotion transfer to Bahrain. துபாயிலேருந்து, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து பஹ்ரைனுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் தரோம். மேனேஜராக ப்ரொமோட் பண்ணிட்டோம். 1.5 லட்சம் ரூபாய் 3 லட்ச ரூபாய் ஆக்கிட்டோம். கல்ஃப் கண்ட்ரிலெலாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பாங்க, சர்டிஃபிகேட்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த 3 லட்சத்தை திரும்பி சொன்னால் நம்ப மாட்டீங்க, அடுத்த 1 வருஷம் முடியிறப்ப, அடுத்த 6 மாதம் ப்ரொபேஷனரி பீரியட் முடிக்கிறேன், இந்த 3 லட்சம் வாங்கிட்டு $5,10,000 $6,000 உங்களை ப்ரொமோட் பண்ணுறோம். யூரோப்பியன் வாங்கின சேலரியை இன்னும் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதில் MBA முடித்தவருக்கு கொடுக்குற சேலரியோட அதிகமாக அழகப்பா யூனிவர்சிட்டியில் கரஸில் MBA முடித்த எனக்கு $6,000 சேலரி போட்டு, திரும்பி இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா சொல்கிறேன், 600 ரூபா வாங்கினப்ப 60 ரூபா கொடுத்தேன், 4,500 ரூபா கொடுத்தப்ப 450 ரூபா கொடுத்தேன். ஒன்று டெஸ்ட் பண்ணுறேன்டா நான், எப்படி நான் மனசு வரும் பார்க்குறேன் பார். அவர் நமக்கு வைக்கிறார் செக்கு, நான் அவருக்கு வச்சேன் செக்கு. 600 ரூபா கொடுத்தப்போ உனக்கு 60 ரூபா கொடுத்தேன், 4,500 ரூபா கொடுத்தப்போ 450 ரூபா கொடுத்தேன், 36,000 கொடுத்துருப்ப 3,600 ரூபா கொடுத்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, களமலை மந்தைன்னு 2 வில்லேஜ் இருக்குது அரியமங்கலத்தில், போங்க அங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருப்பேன். அப்பயே நான் சொல்கிறது 2006 பெண்கள் ஷார்ட் காலுக்கும் லாங் காலுக்கும் கூச்சப்பட்டுட்டு கூனி குறுகி யாரும் இல்லாமல் வரப்ப அசிங்கமாக உட்காந்து அவமானப்பட்டு ஒன்று கிடைக்கிறப்ப, இல்லை ஷார்ட் கால் லாங் கால் போகிறப்ப இருந்த அவஸ்தையை போக்குறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், கோபுரம் கட்டுறதுக்கோ கொடிமரம் வைக்கிறதுக்கோ பளிங்கு தர போகிறதுக்கோ நான் காசு தர மாட்டேன். டாய்லெட் கட்டி கொடுத்தேன். அப்போ டாய்லெட் கட்டி கொடுத்தது அப்போ என்னாச்சு, 36,000 வாங்குறப்ப 3,600, 75,000 வாங்குறப்ப 7,500, 1.5 லட்ச ரூபா வாங்குறப்ப 15,000, 5,10,000 ரூபா வாங்குறப்ப மாதம் 51,000 ரூபா கொடுத்தேன். முட்டானா இருந்தாலு என்ன தெரியுங்களா பண்ணாரு, யூ ஓன்ட் பிலீவ், என்னோட ஃபினான்சியல் எடுத்து தரேன், போன வருஷம் மட்டும் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் சமுதாயத்துக்குன்னு என் ஆடிட் ரிப்போர்ட் சொல்லும். அண்ணனுக்கு தெரியும், கொரோனா டைமில் எல்லாருமே இருக்கிற பணத்தை அப்படியே சேஃப் கார்டாக வச்சுக்கிட்டு, அப்போ எனக்கு பையனுக்கு வந்து MBBS அட்மிஷனு, எப்படியாச்சும் சீட்டு வாங்கிடணும், பிறக்கிறப்பே சொல்லிட்டோம் நீ MBBS தான். எங்கள் ஏசப்பட்டைன்னு சொல்லிட்டு என் பையன் படித்தா MBBS தான் அப்படிங்கிறப்ப, இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்பா சொல்கிறதோட அதுங்க இஷ்டம் செய்கிறது தான். நம்ம என்ன தான் உட்காந்து படிக்க சொன்னாலும் புத்தகத்தை படிக்கிறதோட ஃபேஸ்புக் அதிகமாக படிப்பாங்கங்கிற மாதிரி. ஆனால் பையன் நல்லா படித்தாலும் கூட எனக்கு ஒரு செயலற்ற விசுவாசம் அப்படிங்கிற மாதிரி இருந்தனால நான் என்ன பண்ணேன், தனலட்சுமி சீனிவாசனில் போய்ட்டு ஒரு 90 லட்ச ரூபா டொனேஷனை கொடுத்தேன். செட்டிநாட்டில் போய்ட்டு ஒரு 5 லட்சத்தை டொனேஷன் கொடுக்குறேன். சவிதாவில் போய்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறேன். பாண்டிச்சேரி மகாத்மாவில் போய்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறேன். எதுக்கு, பையனுக்கு நீட்டில் வரலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டை வாங்கிடணும். ஏன்னா கன்ஃபார்மாக புள்ள LKG படிக்கிறப்ப எனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருப்பேன், என் ஷோகேஸில் வச்சுருப்பேன். LKG படிக்கிறப்ப, டேடி இப்போ நான் LKG படிக்கிறேன், நான் MBBS படித்து டாக்டர் ஆகி உங்களை நான் மருத்துவம் பார்ப்பேன். அந்த லெட்டரை லேமினேட் பண்ணி ஷோகேஸில் முன்னாடியே வச்சுருக்கோம். சீட்டு கட்டு வாங்காமல் விட்டுட்டோம்னா காரி துப்புவானே அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை காலேஜ் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, எத்தனை லட்சம்னு, கோடியை தாண்டிருச்சா. அப்போ உன்னை தெருக்கோடியில் நிற்க விட மாட்டேன்டா ராமச்சந்திரா, என் அக்கௌண்ட்டில் நீ நிறையா வச்சுருக்கடா. 600 ரூபா சம்பாதிக்கிறப்ப 60 ரூபா கொடுத்தடா, 36,000 சம்பாதிக்கிறப்ப 3,600 ரூபா கொடுத்தடா, 75,000 சம்பாதிக்கிறப்ப 7,500 ரூபா கொடுத்தேன்னு சொன்னதால என்ன தெரியுங்களா பண்ணாரு, கவுன்சிலிங் போகிறேன், மெரிட்டில் சீட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, தனலட்சுமி சீனிவாசன்லாம் டொனேஷனை கொடுத்தோம்னா திருப்பி வாங்க முடியுமா? ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு லெட்டர் அனுப்புகிறேன், ஃபுல் பணமும் ரீஃபண்ட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி நடந்தது தான் கொரோனா. நான் சொல்கிறது கொரோனா முடிஞ்சோடனே தான் கவுன்சிலிங் வருது. கொரோனா டிசம்பர் மாதம் வந்த கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கிது.
அந்த கொரோனா டைமில் 23 மார்ச் 2020 தான் கொரோனா வந்துச்சு. ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு புள்ளி விவரத்தோட பேசுகிறேன்னா கதையெல்லாம் சொல்ல முடியாது. 23 மார்ச் 2020 கொரோனா டிக்ளேர் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா 8ஆம் தேதி மார்ச் மாதம் இறந்து போகிறாங்க. அம்மா இறந்து கொரோனா வருது. கொரோனா வரந்தோடனே இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் உடனே என்ன பண்ணுறேன், 5 கிலோ அரிசி, நயம் பொன்னி, நான் சாப்பிட்றது. உன்னை நேசிப்பது போல் அயலானையும் நேசின்னு வார்த்தையில் படிச்சுட்டு, நீ சாப்பிட்றதுக்கு பொன்னி, கர்நாடகா பொன்னி, மக்களுக்கு தர்மம் கொடுக்கணும்னா ரேஷன் அரிசி ஏதாச்சும் கிடைக்குதா பாரு அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம். நான் சாப்பிட்றது பொன்னியா, அதே பொன்னி எனக்கு கொடு, 5 கிலோ பேக் பண்ணி. ஒரு நாளைக்கு எனக்கு 20 மூட்டை அரிசி வரணும், குறைஞ்சது 2 மூட்டை பருப்பு வரணும். 20 மூட்டை அரிசி 5 கிலோவாக பேக் பண்ணு. 2 மூட்டை பருப்பு வச்சா 2 கிலோ பேக் பண்ணு. சர்க்கரை 2 கிலோ பேக் பண்ணு. உப்பு ஒவ்வொரு பாக்கெட் போடு. 2 கிலோ உருளைக்கிழங்கு, 2 கிலோ சேனக்கிழங்கு, 2 கிலோ சீமை கத்திரிக்காய், 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லியோட பேக். ஒரு பேக்கோட காஸ்ட் 800 ரூபா. 6761 பேத்துக்கு ஒரு நாள் கூட கேப் விடாம, இந்த இருக்கிற பீமநகரில் கேட்டிங்கனாலும் சரி, இல்லை காஜாப்பேட்டையில் கேட்டிங்கனாலும் சரி, முதலியார் சத்திரத்தில் கேட்டிங்கனாலும் சரி சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பையிலும் என்ன தெரியுமா பண்ணியிருந்தேன், இங்கே ஏசப்பாவோட திரு இருதய படம், சரிங்களா? ஏசப்பாவோட திரு இருதய படத்தை வச்சு ராமச்சந்திரன் கொடுக்கல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அந்த படத்தை வச்சு 6761 பேத்துக்கும் இவ்வளோ பேக்கை 5 கிலோ அரிசி, நயம் பொன்னின்னு சொல்லிட்டேன். அப்போ 60 ரூபா ஒரு கிலோ, 5030 அதுவே. நயம் பருப்பு 1 கிலோ, சகோதரிகள்கிட்ட கேட்டிங்கன்னா ரேட்டை சொல்லிடுவாங்க. 2 கிலோ பருப்பு, 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ உப்பு, சேனக்கிழங்கு லாங்காக வச்சு சாப்பிட்லாங்கிறதுக்காக, உருளைக்கிழங்கு லாங்காக வச்சு சாப்பிட்லான்னு. கட்டாயமாக வெங்காயம் தக்காளி இல்லாமல் சமைக்க முடியாது, சகோதரிகளுக்கு தெரியும். இதெல்லாம் வாங்கி கொடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லியோட வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொரோனாவில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். 39,65,000 ரூபாய் எனக்கு பில்லு. என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, மரமண்டை, கல்யாணம் பண்ணப்பே உன்னை சொன்னேன், அப்பயே சொன்னேன் உனக்கு பொண்டாட்டி உங்கள் ஏசப்பானே, அடுத்த பொண்டாட்டி உன் ட்ரஸ்ட்டுன்னு, என்னத்துக்கு என்ன கல்யாணம் பண்ண நீ? ஊருக்காக இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசியே என் பிள்ளைங்களை தெருவில் வச்சுட்டு சுற்றுறதானாங்க. யூ ஓன்ட் பிலீவ், இன்னைக்கு பையன் 4th இயர் MBBS மெரிட்டில் ஒரு அட்டம்ப்ட் கூட அடிக்காமல் தொடர்ந்து படிச்சுட்டு இன்ன வரைக்கும் யார்ட்டையும் குனிஞ்ச தலை நிமிராமல் பேசுகிற மாதிரி. பொம்பளை பிள்ளைங்க வந்து பேசினா கூட பேசாமல், அதிகபட்சம் எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. அதை மீறி போனீங்கன்னா கன்னியாஸ்திரிகள் இருப்பாங்க, இல்லாட்டி சாமியாருங்க இருப்பாங்க. இன்னைக்கு யார் பார்த்தாலும் புள்ளனா ராமச்சந்திரன் மாதிரி வளர்க்கணுங்கிற மாதிரி ஒரு பொண்ணு, அதையும் மெடிசின் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆண்டவருக்கு அது பிடிக்கல போல. கொண்டு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல்லாம் சேர்த்து விட்டேன். ஒரு 3 மாதம் இருந்துட்டு, எங்கள் டேடி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே என்னை வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன படிக்க சொல்கிறீங்களோ நான் படிக்கிறேன், என்னை ஹாஸ்டலில் விடாதீங்க அப்படின்னு 3 மாதம் மெடிசின் போனவங்க வேணான்னு வந்துட்டாங்க. இப்போல்லாம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக 97% வச்சுருக்காங்க ஃபஸ்ட் இயரில். எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? டொனேஷன் கொடுத்தேன், அந்த பணத்தை பூரா எனக்கு திருப்பி வாங்கி கொடுத்துட்டாரு. என் ஒய்ஃப் சொன்னாங்க, 39,65,000 நீ வந்து செலவு பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு பிள்ளைக்கு இன்னும் 2 மாதத்தில் ஃபீஸு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கினா எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்குறப்ப 90 லட்ச ரூபா கொடுத்த டொனேஷன் ரிட்டர்ன் வந்துருச்சு. திரும்பி பாருங்கள் எப்படி ப்ளஸ் பண்ணுறாரு. நான் கொடுத்தது எவ்வளோ? 39,65,000 ரூபா. அப்படியே டபுள் 40 லட்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 80 லட்சம் தான். அவர் எனக்கு திருப்பி எப்படி ரிட்டர்ன் வாங்கி கொடுத்தாரு? 90 lakhs ஒன்லி இன் ஒன் இன்ஸ்டியூஷன். தனலட்சுமி சீனிவாசன், சவேதா 5 லட்சம், மகாத்மா காந்தி 5 லட்சம், மணக்குள விநாயகர் 5 லட்சம் அப்படின்னு சொல்லி அத்தனை 5 லட்சத்தையெல்லாம் வாங்கி மொத்தமாக வெறும் 40 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு 1,20,00,000 ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுங்களா? எந்த அளவியால் அழைக்கின்றாயோ அதே அளவையால் அப்படியே அளக்க மாட்டார். அமுக்கி குலுக்கி மடியில் சிறந்து விழும்படி அளந்தார். மண்ணாவை வானத்தில் பொழிகிற மாதிரி அளந்தார். இன்னைக்கு பையன் 4th இயரு, பொண்ணு 2nd இயர் லா. அப்போ எதை ஒன்று செஞ்சாலும் விசுவாசத்தோடு செய்கிறீங்கன்னா, எதை ஒன்று செஞ்சாலும் அவரோட நாலேஜோட, அவர் சொல்கிற மாதிரி வார்த்தை மனுவானார்னு சொல்லிட்டு பொழுதுனிக்கு இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு, இந்த நார்மலாக மீட்டிங்ல எல்லாம் சொல்லுவாங்க பாரு, கோழி அடித்து குருமா வைக்காதீங்க, இது வந்து ஒரு வதை
மிருகங்கள் வதை சட்டத்தின்படி இது நல்லது கிடையாது, யாருமே இனிமேட்டு எல்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே கேட்பாராம், என்னடி குழம்பு வச்சு? கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கீங்க, முருங்கைக்கீரையை பெரட்டி வச்சுருக்கீங்க. போடி பொசக்கட்டவளை, எதுக்கு இதை சமைச்ச? ஏங்க நீங்கள் தானே அங்கே மீட்டிங்கில் சொன்னீங்க வதையெல்லாம் செய்யாத, மிருகங்களை கொல்லாத, மீனெல்லாம் பாவம், ஆடு மாடெல்லாம் பாவம் அப்படின்னு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இன்னையிலேருந்து நீங்கள் திருந்திட்டீங்கிறனால நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றது. போடி போடி பொசக்கட்டவளை. ஊருக்கு தான் அது, வீட்டில் போனோமா நீ செய்யறத செய் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், பைபிளை பேருக்காக படிக்காம, வார்த்தை மனுவானார், வார்த்தை மனிதரானார், வார்த்தையின்படி வாழ கடவது அப்படிங்கிற மாதிரி நீங்க வாழ்ந்து பாருங்க. இந்த வருஷம் புக் பண்ணியிருக்கிறது பொண்ணோட பிறந்த நாளுக்கு ஃபார்ச்சுனர் கார் 48 லட்சம் ரூபாய். பையனோட பிறந்த நாளுக்கு இனோவாவில் விட்ட ஹைப்ரிட், இனோவாவில் புது மாடல் விட்டுருக்காங்க. இனோவா நார்மலாக கிறிஸ்டா வாங்கினீங்கன்னா ZXே 33 லட்சம் தான், இது 43 லட்சம் ரூபாய். ஒய்ஃபோட கல்யாண நாளுக்கு, ஒய்ஃபோட கல்யாணம்னா எங்களோட கல்யாண நாள் சரிங்களா, சுசுகியில் ஃப்ராங்க்ஸ்னு ஒரு புது வண்டி விட்டான், பொலினோட அப்கிரேடு சரிங்களா. சைக்கிள் கூட இல்லாமல், பஸ்ஸுக்கு 20 காசு டிக்கெட் எடுக்க முடியாமல், காலில் நடந்து லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு செக்கடி தெருலேருந்து 6 கிலோமீட்டர் நடந்து போகணும், திரும்பி 6 கிலோமீட்டர் வரணும். யூனிஃபார்ம் நானும் ஒரு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தேன். ஒரு வருஷம் கூட எனக்கு புதுசாக ஒரு சிகப்பு கால் சட்டையும் வெள்ளை மேல் சட்டையும் வாங்கி கொடுக்கல. யாராச்சும் போட்டு இந்த பக்கத்து வீடு அந்த ஃபாதருங்க வந்து இந்த பணக்கார பையனுங்க போட்டுக்கிட்டு பின்னாடி கிழிஞ்சு ஒரு தையல் போட்டிருந்தாங்கன்னா அதை வாங்கி கொடுப்பாங்க. அப்படி போட்டுக்கிட்டு அலைஞ்ச என்ன, இன்னைக்கு வருஷத்துக்கு குறைஞ்சது 1000 பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம், குறைஞ்சது 10,000 பிள்ளைங்களுக்கு நோட்டு. ஒரு வருஷம் கூட 12ஆவது படிக்கிற வரைக்கும் நோட்டை வாங்கி அடுக்கி நான் கொண்டு போனதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு எந்த வகுப்பு வா, இந்த வகுப்பா உனக்கு இத்தனை நோட்டு அப்படின்னு சொல்லி அடித்து 10,000 நோட்டுக்கு மேலே அடித்து, எங்கெங்கெல்லாம் ஏழை குடும்பம் இருக்கோ, உண்மையான பிள்ளைங்களுக்கு நோட்டு வாங்காமல் வசதி வாங்காமல் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு நோட்டை கொடுத்து யூனிஃபார்மை கொடுத்து. இன்னைக்கு காலையில் யூனிவர்சிட்டியில் சொல்லிட்டு வந்தேன், PhD படிக்கணும்னு ஆசைப்படுது ஒரு பிள்ளை, யூனிவர்சிட்டிக்கு வருது, ஃபீஸ் கட்ட முடியலையா, ராமச்சந்திரனை கூப்பிடுது. MTech படிக்கணும்னு ஆசைப்படுது, யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஆகிடுது, ஃபீஸ் கட்ட முடியலங்கிறதுக்காக நீங்கள் அந்த பிள்ளையை வந்து அட்மிஷனை டெர்மினேட் பண்ணி உங்களை அட்மிஷன் கொடுக்காதீங்க, ராமச்சந்திரனை கூப்பிடுங்க, ஃபீஸ் கட்டிடுவார். பிஎட் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க யூனிவர்சிட்டியில் பிஎட் படிக்கிறாங்களா, ரைட்டு, ஃபீஸ் கட்ட முடியல, அனுப்பிச்சி விடுங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா சொல்கிறேன், உன்னை நேசிப்பது போல். ராமச்சந்திரா உனக்கு டிக்கெட் எடுக்க முடியலன்னு சொன்னீங்கள, ராமச்சந்திரா உனக்கு யூனிஃபார்ம் வாங்க வசதி இல்லைன்னு சொன்னீங்கள, ராமச்சந்திரா உனக்கு நோட்டு வாங்கிட்டு போகணுங்கிற வசதி இல்லைன்னு சொன்னீங்கள. சொன்ன நம்ப மாட்டீங்க, UPSC 3 வாட்டி பாஸ் பண்ணேங்க, 3 வாட்டி UPSC ஒரு வாட்டி பாஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், we can pass it? No way. 4 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா 40,000 பேரை பாஸ் போடுவாங்க, 400 பேர்த்துக்கு இன்ட்ரி கூப்பிடுவாங்க, 400 பேர்த்துலேருந்து ஒரு 40 பேர்த்த செலக்ட் பண்ணால் பெரிய விஷயம். 3 times I passed. I wants to become an Indian Army officer. நேஷனல் லெவல் ஒரு கோல்டு மெடல், 3 சில்வர் மெடல். ராமச்சந்திரனை இப்படி பார்க்க முடியாது, அப்போ இதில் பாதி தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ஓடுவேன். காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு முகத்தில் முடி முளைக்காத அளவுக்கு ஒரு சின்ன பையனாக இருந்தேன். அப்படி இருந்த என்ன UPSCயை பாஸ் பண்ண வச்சுட்டு எப்படி சோதிச்சார் தெரியுங்களா. இங்கேருந்து பெங்களூருக்கு பிரிகேட் ரோடுக்கு இன்டர்வியூ வர சொல்லி லெட்ரு வந்துடும். இங்கேருந்து மைசூர் எக்ஸ்பிரஸ் போகும், போகிறதுக்கு 45 ரூபா டிக்கெட்டு, திரும்பி அங்கேருந்து வரணும்னா 45 ரூபா டிக்கெட்டு. ஐ எம் சேயிங் இன் 1995 UG படிக்கிறப்ப, ஃபைனல் இயர் படிக்கிறப்ப UPSC பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்டுனா 1995 ஜோசப் காலேஜோட மேகசின் எடுத்து NCC இன்ஃபான்ட்ரின்னு ஒரு பக்கம் இருக்கும், அந்த இன்ஃபான்ட்ரி பக்கத்தில் ராமச்சந்திரன் பாஸ்ட் UPSC டியூரிங் 1994-95 இல்லையான்னு பார்த்துக்குங்க. அது சேலஞ்சு. இன்டர்வியூ போகிறதுக்கு 100 ரூபா இருக்காது. நாளைக்கு காலைல இன்டர்வியூ போகணும், இன்னைக்கு நைட்டு அப்போ வந்து 8:20க்கு ட்ரெயின் இருக்கும் மைசூருக்கு. அந்த ட்ரெயினை பிடிச்சிட மாட்டோமா, ஒரு வித்தவுட்டில் கூட ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு பெயர மாட்டோமா. கமிஷன் ஆஃபீஸர் இன் இந்தியன் ஆர்மி, டைரக்டர் ரேங்க்கு. ஆர்மியில் சேர்ந்தீங்கன்னா லான்ஸ் நாயக்கு, ஹவல்தார் மேஜரு, நாயக் சுபேதார் மேஜரு, அதுக்கு அடுத்தது தான் லெஃப்டினன்ட், செகண்ட் லெஃப்டினன்ட்டுக்கு அப்புறம். அந்த போஸ்டிங்க்கு டைரக்டாக செலக்ட் ஆகிட்டு போகிறதுக்கு டிக்கெட் இல்லாமல் 100 ரூபாய் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்க என்ன 3 வாட்டி அவர் பாஸ் பண்ண வச்சுட்டு 3 வாட்டி இன்டர்வியூ போகிறேன், இன்டர்வியூ பாஸ் பண்ணிடுறேன்.
நாள் வரைக்கும் சோதிப்பார், 100 ரூபாயை கொடுப்பாரு. அந்த 100 ரூபாய் வாங்கினோன்னே என்ன பண்ணுவேன், 45 ரூபா ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுறேன் 90 ரூபா, மீதி 10 ரூபாய்க்கு குட் டே பிஸ்கட் பாக்கெட் வாங்குவேன். வாங்கிட்டு 2 பிஸ்கட் பிரேக்ஃபாஸ்ட்டு, 2 பிஸ்கட் லஞ்சு, 2 பிஸ்கட் டின்னர். இப்படி இருந்த என்ன பண்ண வச்சிருக்கிறாரு, 6761 பேத்துக்கு கொரோனா பீரியடில் இருக்கிற காசெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு, இனிமேட்டு வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கு 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா ஆகுமான்னு தெரியாமல் அலைஞ்ச காலத்தில் துணிஞ்சு எடுத்து விட்றா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இருந்தாலும் என்ன கொடுத்தாரு, 39,65,000 பதில் 1,20,00,000 திருப்பி கொடுத்தாரு. யூபிஎஸ்சி போனேன் பார்த்தீங்களா, இன்டர்வியூ பாஸ் பண்ணிடுவேன். மெடிக்கலில் போயிட்டு சொல்லிடுவாங்க, யூ ஆர் நாட் ஹேவிங் ஈக்குவல் பிரீத்திங் இன் யுவர் 2 nose. யூ ஓன்ட் பிலீவ். அலங்க விலாஸ் நடுநிலை பள்ளின்னு தாரானூரில் இருக்கிற ஸ்கூலில் படித்தேன் நான். பாப்பா மாதிரி கான்வெண்ட்டில் படிக்கல. இன்னைக்கு இவ்வளோ ஃப்ளோ லாங்குவேஜ் இருக்குன்னா காரணம் எங்கள் அப்பா பேசுகிறார். திரும்பி அந்த அலங்க விலாஸில் படிக்கிறப்ப வார்த்தையே குளர்ற கண்டிஷன்லாம் இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூவே பாஸ் பண்ணுறேன். இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டு மெடிக்கலில் என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் ஹேவிங் அ ஹைப்பர்ட்ராஃபி, 2 மூக்கிலையும் உனக்கு ஈக்குவலாக ப்ரீத்திங் வரல. யுவர் ஹேண்ட் இஸ் ஸ்லைட்லி பெண்ட், இந்த கை 2 வச்சா ஒட்டக்கூடாது, உனக்கு ஒட்டுது, அதனால துப்பாக்கி பிடிச்சிங்கன்னா உனக்கு வந்து சேராது. அதே போல் சர்க்கம்சன்சஸ்னு ஒரு இஷ்யூ இருக்குது பீனிஸில், டாக்டருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு 3 ப்ராப்ளத்தில் ரிஜெக்ட் ஆகுறாரு. மனம் தளர்ந்துருக்கிறப்ப அந்த பிரிகேட் ரோட்டில் சொல்கிறாங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாண்ட்ஸ் டு பிகம் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். விங்ஸ் ஆஃப் ஃபயர்னு ஒரு புக் எடுத்து படிச்சு பாருங்களேன். அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரில் சொல்லியிருப்பார், ஐ வாண்ட்ஸ் டு பிகம் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். ஐ ஃபெயில்ட் இன் பெங்களூர். ஐ ஃபெயில்ட் இன் எஸ்எஸ்பி இன்டர்வியூ, சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூ என்ன ஃபெயில் பண்ணிடுச்சு. அவர் இன்டர்வியூலே ஃபெயில் ஆகிட்டாருங்க. அந்த போர்டில் நான் பாஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த போர்டில் 1 வாட்டி இல்லைங்க 3 வாட்டி பாஸ் பண்ணியிருக்கேன். அமிதாப் பச்சன் வாண்ட்ஸ் டு பிகம் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். அமிதாப் பச்சன் வாண்ட்ஸ் டு பிகம் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். அப்துல் கலாமுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அப்துல் கலாம் நீ ஊருக்கெல்லாம் தூக்கத்தை தொலைச்சிட்டு கனவு காணணும்லாம் நீ பேசணும். அதனால நீ வந்து ஏர்ஃபோர்ஸில் தானே நீ ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்ச, உன்னைய முப்படைக்கு தளபதி ஆக்க போகிறேயா, அதனால இதில் ஃபெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, ஏர்ஃபோர்ஸுக்கு நீ தளபதி கிடையாது, 3 படைகளும் சேர்ந்துருந்து சல்யூட் எப்படி அடிக்கும் அதை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரோட நிலைமை எப்படி ஆண்டவர் கொண்டு போவார்னு உங்களுக்கே தெரியாது. யூ ஆர் பிலீவிங். அப்போ என்ன சத்தமாக சொல்லுங்க, ஐ எம் நாட் ஹியரிங் யூ. ரைட். அப்போ அப்துல் கலாம் வாண்ட்ஸ் டு பிகம் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், ஆண்டவர் நினைச்சது முப்படைக்கு தளபதி. அபிஷேக் பச்சன் வாண்ட்ஸ் டு பிகம் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், ஹி இஸ் அம்பாசிடர். இப்போ ஏர்ஃபோர்ஸில் அவர் டைரக்டாக கூப்பிட்டு ஃப்ளைட் கமாண்டர் கொடுத்தாங்க, இல்லை டைரக்டாக லெஃப்டினன்ட் கர்னல் இல்லையா. 8வது படித்தவருக்குலாம் லெஃப்டினன்ட் கர்னல். தோனியை பார்த்தீங்களே, டெண்டுல்கரை பார்த்தீங்களே, ஆர்மியில் என்ட்ரி டைரக்டாக கமிஷன் போஸ்ட் 13 போஸ்ட்டை தள்ளி கொடுக்குறாரு. அதே மாதிரி ராமச்சந்திரா, யூ வாண்ட்ஸ் டு பிகம் அ ஆர்மி ஆஃபீஸர். உடனே அந்த இடத்துக்கு நான் விடாம உனக்கு ஹைப்பர் டிராஃபிக்கிற ப்ராப்ளத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், கியூபிட சொல்கிற ப்ராப்ளத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் 1995 உன்னை ரிஜெக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறேன். அதாவது 94, 95 30 வருஷம் வெயிட் பண்ணு. 94, 95 2004, 5 2014, 15 2024. Now I am a legal advisor for 2 Tamil Nadu Battalion, 2 Tamil Nadu Armored Squadron, 2 Tamil Nadu Infantry, 3 TN Air Squadron, 4 Tamil Nadu Girls Battalion, Trichy Group Headquarter, 117 Guards Regiment. நான் சொல்கிறதெல்லாம் இந்தியன் ஆர்மியோட ரெஜிமெண்ட்ஸு. இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே பெட்டாலியன்லாம் கேம்பெயின் ஸ்கூல் பக்கத்தில், அவங்க எல்லாத்துக்கும் நீ தாண்டா லீகல் அட்வைசர். நீ போய் அங்கே நின்று உனக்கு எத்தனை லெஃப்டினன்ட் கர்னலும் மேஜரும் சல்ட் அடிக்கிறாங்க பார் அப்படின்னு. அதனால இன்னைக்கு இத்தனை பெட்டாலியனுக்கு உன்னை லீகல் அட்வைசராக ஆக்கணும்னு நினைக்கிறப்ப, நீ லெஃப்டினண்ட்டாக ஆகணும்னு நினச்ச, நான் உன்னோட லெஃப்டினன்ட் கர்னலெல்லாம் ஐ வாண்ட்ஸ் டு மேக் தம் டு சல்யூட் அப்படின்னு கனம் பண்ணியிருக்கிறாரு. அதனால என்னோட ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் மை ஓன் ஜீசஸ். என்னோட ஆண்டவருக்கு மகிமை, எனது ஆண்டவருக்கு மகிமை, பிரைஸ் த லார்டுன்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த பிரதருக்கு நன்றி சொல்லி, வார்த்தையை பார்க்காதீங்க, வாழ்க்கையா பாருங்க. அள்ளி கொடுக்காதீங்க, கிள்ளி கொடுக்காதீங்க, அள்ளி கொடுங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்க, அவங்கள வச்சுக்கிட்டு இல்லைன்னே சொல்லாதீங்க.
ஆனால் தேவறிஞ்சு செய்யுங்க. கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே போல் கொடுத்தா திரும்பி வரும்லாம் நினைக்காதீங்க. நம்மளால கொடுத்துட்டு திரும்பி வராட்டியும் பரவாயில்லங்கிற மனநிலை வரப்ப அந்த அளவு கொடுங்க. யாரையும் கர்ஸ் பண்ணாதீங்க, பிளஸ் பண்ணுங்க. எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய்ங்கிற மாதிரி நாசமா போயிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் கிறிஸ்தவன். உங்க வாயிலிருந்து வந்தது விதையாயிடுச்சுன்னா எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய்ங்கிற மாதிரி. கோதுமையை விதைத்து விட்டு பதறையா இருக்க முடியும். கோதுமை விதைச்சோம்னா ஒரே ஒரு கோதுமை மணியை உள்ள போட்டோம்னா, ஒரே ஒரு நெல்மணியை போட்டோம்னா, ஒரே ஒரு சொர விதையை போட்டோம்னா, ஒரே ஒரு பரங்கி விதையை போட்டோம்னா, ஒரே ஒரு தர்பூசணி விதையை போட்டோம்னா எவ்வளவு அறுக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அமுக்கி குலுக்கி மடியில் சருந்து வழியும்படி அழுப்பாரு. அதனால இன்னையிலிருந்து பைபிளை வார்த்தையா படிக்காதீங்க. வார்த்தை மனுவானங்கிற மாதிரி வார்த்தையே ஆக கடவுது, வார்த்தையின்படி ஆக கடவுதுங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. Praise the Lord. Wonderful opportunity. God will bless you abundantly. God bless you.